ஆகஸ்ட் 3 to 9 நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் வீக்லி சீரீஸில் 6வது வாரம் இதை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஆகஸ்ட் 3 to 9 1 வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை உலகில் 3வது இடத்தில் இந்தியா அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குது. இது நான் இப்போ சொல்லும் போது ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டினாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 3 நம்ம வந்து ஆர்கன் டிரான்ஸ்லேஷன் டே அப்படின்னு சொல்லி ஒரு தினம் வந்து நம்ம கொண்டாடுறோம். தேசிய உறுப்பு மாற்று தினம், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் டே, ஆகஸ்ட் 3 எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த வருஷம் 15வது தேசிய உறுப்பு தான தினத்தையொட்டி அப்படின்னு ஒரு விழா நடத்துகிறாங்க. அதில் அமைச்சர் ஜே.பி. நட்டா பேசுகிறாரு. 2023ஆம் ஆண்டு ஆதார் எண்ணை அடிப்படையாக கொண்ட நோட்டோ வலைதளத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்தது. அதன் பின்னர் உறுப்புகள் மற்றும் திசுக்களை இறந்த பிறகு தானம் அளிக்க 3.3 லட்சத்திற்கும் அதிகமானோர் உறுதிமொழி அளித்துள்ளனர். இப்போ அந்த நம்பர் 2024க்கு அப்புறம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறோம். சர்வதேச அளவில் உறுப்பு மாற்று சிகிச்சைகளில் அமெரிக்கா சீனாவுக்கு அடுத்த இடத்தில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. அப்போது இந்தியா உலக அளவில் 3வது இடத்துல இருக்குன்ற ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்து பேராகிராஃபில் இந்திய அளவில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கும் மேலே தமிழகம் தான் இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும். இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்யப்படுறதும் உறுப்பு தானங்கள் அளிக்கப்படுறதும் தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அந்த டேட்டாவை வந்து இங்கே வந்து ஆணையர் செயலர் என் கோபாலகிருஷ்ணன் வந்து ஒரு டேட்டா கொடுக்குறாரு. கடந்த 2023 செப்டம்பர் தேதி முதல்வர் ஒரு அந்த உடலுக்கு வந்து யார் வந்து உடல் உறுப்பு தானங்கள் செய்கிறீங்களோ இறப்புக்கு பிறகு அவர்களுக்கு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் அப்படின்னு ஒரு திட்டத்தை முதலமைச்சர் 2023 செப்டம்பர் 23ஆம் தேதி அறிவித்ததற்கு பிறகு இந்த எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. 479 பேர் வந்து உடல் உறுப்பு தானம் அளிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த மரியாதையெல்லாம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்கீம் அது வந்து முதலமைச்சர் 2023 செப்டம்பர் 23 அறிவிச்சிருக்கிறாங்க. யார் ஒருத்தர் தன்னுடைய இறப்புக்கு பிறகு உடல் உறுப்புகளை தானம் செய்கிறீங்களோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அரசு மரியாதையோட அவங்களுடைய இறுதி மரியாதையை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிற ஸ்கீம் இங்கே நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கு. இந்தியாவிலேயே முதலிடத்துல தமிழகமும் உலக அளவில் 3வது இடத்தில் இந்தியாவும் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸில் அமெரிக்காவும் சைனாவும் இருக்கான். ஃபேக்சுவல் கொஸ்டின் இது கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மெயின்ஸ்லேயுமே இங்கே நமக்கு எவ்வளோ அவேர்னஸ் ஏற்பட்டிருக்கு, தேசிய அளவில் எப்படி தமிழகம் அதற்கான முன்னோடி கட்டமைப்பு உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த பேஜில் பாருங்கள், இதில் ஒரு ஆக்ட் உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக நான் ஜஸ்ட் எப்படி இந்த உறுப்புகள் மாற்றம் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பாருங்கள். இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் 1994 1994 சட்டத்திற்கு கீழே இந்த ஒரு விஷயம் வந்து செயல்பாட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட 31 ஆண்டுகளாக இந்த சட்டம் வந்து. இதில் பாருங்கள், டி மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்குது, சாரி நான் காப்பி பண்ணும்போது. தமிழ்நாடு ஹஸ் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டேட் அவார்ட் ஃபார் ஆர்கன் டொனேஷன்ஸ் இந்த நேஷனல் லெவல் அப்படின்னு யார் சொல்கிறதுங்க, நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நான் முன்னமே சொன்ன மாதிரி இதை கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு மேலே தமிழகம் தான் அதில் முதலிடத்தில் இருக்கிறாங்க. உறுப்புகள் மாற்று அறுவை சிகிச்சைக்கு நம்மக்கிட்ட இருக்க சட்டம் என்ன, 1994 சட்டம். தமிழகம் பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் ஜஸ்ட் பார்த்துக்குங்க. ப்ரிலிம்ஸில் அது கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட், ஸ்பெயினிடமிருந்து 16வது C-295 ரக இராணுவ விமானத்தை பெற்றது இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் அதோட நேம் வழக்கம் போல் நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி டிஃபென்ஸ் நியூஸு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூஸ் எல்லாம் அதில் என்ன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது, என்ன புதிய ரக அதுக்கான கோட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டெக்னிக்கலாக கேட்க போகிறது கிடையாது. எந்த நாடு என்ன ரகம் அப்படின்றத ஃபேக்சுவலாக பார்த்துக்கிட்டா போதும். ஸ்பெயின் நாட்டிலேருந்து வாங்கியிருக்கிறோம், C-295 ரக விமானத்தை வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ அது 16வது விமானம் அப்படின்னும் போது ஏற்கனவே நம்ம 15 இறக்குமதி பண்ணிட்டோம். இந்திய விமானப்படையின் ஆவ்ரோ போர் விமானத்துக்கு மாற்றாக, அப்போ ஆவ்ரோ அப்படின்ற ஒரு போர் விமானத்தை நம்ம வச்சுட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு மாற்றாக நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பெயின்லேருந்து ஒரு C-295 அப்படின்ற ரக இராணுவ விமானங்களை 5 முதல் 10 டன் எடையுடைய பொருட்களை சுமந்து செல்லும் வகையில் நவீன தொழில்நுட்பங்களுடன் வடிவமைக்கப்பட்டதை நம்ம இறக்குமதி செஞ்சுருக்கிறோம். அப்போ அந்த C-295 IAF அப்படின்ற அந்த நம்பர் மட்டும் பார்த்துக்குங்க. எந்த நாட்டுக்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறோம் அப்படின்றத பாருங்கள். இது வந்து நம்ம கூட்டு முயற்சியினால் தயாரிக்கப்பட்டது. பிரதமர் வந்து மோடி, ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செக்ஸ் இணைந்து அதை உருவாக்குறதுக்கான தொழிற்சாலை வந்து தொடங்கி வைத்தாங்க அப்படின்றதெல்லாம் இங்கே நியூஸில் இருக்குது. ஜஸ்ட் அது ஒரு முறை பார்த்துக்குங்க. இந்தியாவிலேயே
வதோதராவில், குஜராத்தில் வதோதராவில் உள்ள டாடா மேம்படுத்தப்பட்ட அமைப்புகள் வளாகத்தில் வந்து இதுக்கான உதிரி பாகங்கள் தயாரிக்கிறதுக்கும் டாட்டாவோட சேர்ந்து தயாரிக்கிறதுக்கு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றதையும் நம்ம இங்கே பார்த்துக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட், தேசிய கொடியை வடிவமைத்த பிங்காளி வெங்கையா பிறந்த தினம் அப்படின்னு நமக்கு ஒரு நியூஸ் இருக்கு. அப்போ இது வந்து நிறைய முறை கொஸ்டினா கேட்டதுங்க. பிங்காளி வெங்கையா தான் வந்து தேசிய கொடியை வடிவமைத்தார், யார் வடிவமைத்தாங்க அப்படின்றதெல்லாம் நிறைய முறை கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. பிங்காளி வெங்கையா வந்து ஆந்திர மாநிலத்தை, ஒருங்கிணைந்த ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்திருப்பாரு. 1921 நமக்கு வந்து ஒரு முக்கியமான காங்கிரஸ் மாநாடு நடக்குது பாருங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸின் விஜயவாடா. அப்போ அந்த விஜயவாடா மாநாட்டில் காந்தி என்ன பண்றாருங்க, ஒரு ப்ரப்போசல் கொடுக்குறாரு, த நீட் ஃபார் நேஷனல் ஃபிளாக் அப்படின்னு சொல்லி. வெங்கையா, அவர் பிங்காளி வெங்கையா என்ன பண்றாருங்க, இதுக்காக இந்து முஸ்லீம் இந்த மாதிரி ஒற்றுமைகள், அவர்களுக்கு இடையான அமைதி, இதையெல்லாம் வலியுறுத்துற மாதிரியான நமக்கு ஒரு நேஷனல் ஃபிளாகை வடிவமைச்சு என்ன பண்றாருங்க, நாட்டுக்காக அர்ப்பணிக்கிறாரு. அந்த தேசிய கொடியை வடிவமைத்த பிங்காளி வெங்கையா அவர்களுடைய பிறந்த தினத்தை பிரதமர் மோடி வந்து ஆகஸ்ட் 1 செலிப்ரேட் பண்ணதான் நமக்கு நியூஸ் இருக்கும். இது நமக்கு நியூஸ்ல வந்து ஆகஸ்ட் 2 செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு இது ஆகஸ்ட் 3 நியூஸ் பேப்பர்ல இருந்திருக்கும். அது ஜஸ்ட் என்னன்னு மட்டும் பார்த்துக்குங்க. நேம் ப்ராமினன்ட் பர்சன்ஸ் அப்படின்னு நம்ம சிலபஸ்ல இருக்கு இல்லையா, இந்த ப்ராமினன்ட் பர்சன்ஸ்க்காக நம்ம இந்த நியூஸை கண்டிப்பாக பார்த்துக்கணும். அடுத்து, எண்ணும் எழுத்தும் திட்டம், இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். எப்படி இந்த எண்ணும் எழுத்தும் ஸ்கீம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா பாருங்க, நம்ம வந்து 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 2022 தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டிருக்கோம். நியூமரசி அண்டு லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. நியூமரசி அண்டு லிட்ரஸி ப்ரோக்ராம், எண்ணும் எழுத்தும் திட்டம். என்னப்பா பண்ண போகிறோம் இதில்? திட்டம் ஆரம்பிக்கும் போது இருந்ததை சொல்கிறேன். 8 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அப்படின்னு முதல்ல டார்கெட் வைக்கிறாங்க. என்ன அவங்களுக்கு டார்கெட் வைக்கணும்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி இதில் சில அறிக்கைகள் இருந்திருக்கிறோம். அரசாங்க தரப்பிலேயே அளிக்கப்பட்ட அறிக்கைகள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சில மாதிரி நெகட்டிவாக சொல்லுவாங்க. 8 வயசுக்குட்பட்ட குழந்தை ஒரு பள்ளியில் படிக்கிறாங்க. அவங்க ஸ்கூல் வந்து இந்த எய்தர் 2 லாங்குவேஜ் பாலிசி 3 லாங்குவேஜ் பாலிசி எதுக்குள்ளே வேணா இருக்கலாம். நீங்கள் ஒரு சிபிஎஸ்சி போர்டு ரிஜிஸ்டர்ட் அஃபிலியேட்டட் ஸ்கூலில் படித்தாங்க அப்படின்னா அவங்க 3 லாங்குவேஜ் பாலிசியில் இருப்பாங்க. ஸ்டேட் போர்டில் மெட்ரிகுலேஷனில் படிக்கிறாங்க அப்படின்னா 2 லாங்குவேஜ் பாலிசியில் இருப்பாங்க. மேக்ஸிமம் இவ்வளோ தான். ஆனால் அந்த ஒரு 8 வயசு குழந்தை 3rd ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த 2 லாங்குவேஜ் இல்லை 3 லாங்குவேஜ் எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்களோ அந்த 3 லாங்குவேஜையுமே அவங்களுக்கு எழுத படிக்க தெரியணும். ஒரு பேராகிராஃப் இல்லை ஏதோ ஒரு பஸ்ஸில் இல்லை ஏதோ ஒரு போஸ்டரில் ஒரு நோட்டீஸ் இருக்குது, அந்த நியூஸை அவங்களுக்கு வந்து என்ன பண்ண தெரிஞ்சிருக்கணும், முழுசாக படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு நேம் போர்டோ ஒரு லிஸ்ட்டோ ஏதோ ஒன்று படிக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க அப்படின்றத என்ஷூர் பண்ண சொல்கிறாங்க. அதுதான் லிட்ரஸி ப்ரோக்ராம்னு சொல்கிறது. நியூமரசி அப்படின்றது அந்த 8 வயசுக்குள்ள 3ஆவது வகுப்பு படிக்கும்போது அவங்களுக்கு என்ன பேசிக் மேக்ஸ் சொல்லி கொடுக்குறோமோ, மேக்ஸில் அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன் இந்த மாதிரியான பேசிக் நியூமரசி சார்ந்த விஷயங்கள், அந்த நம்பர் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு அதை அப்ளை பண்ண தெரியுதா அப்படின்றதை என்ஷூர் பண்ணணும். இதில் 2019க்கு முன்னாடி தேசிய அளவிலான ஒரு அறிக்கை இருக்கும். இந்தியாவின் ஒட்டுமொத்த அந்த 8 வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் 70% மேற்பட்ட குழந்தைகளுக்கு இந்த நியூமரசி லிட்ரஸி ப்ரோக்ராம் லேகா இருக்கு அப்படின்னு தேசிய அளவில் ஒரு அறிக்கை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ்ன்னு இருந்திருக்கும். அப்புறம் அது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும் மாறி இருக்கும். அந்த மினிஸ்ட்ரியால் வந்து அந்த ரிப்போர்ட் வெளியிடப்பட்டிருக்கும். அதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் நியூமரசி லிட்ரஸி ப்ரோக்ராம் அப்படின்றது. இந்த திட்டத்தை என்ன பண்றாங்க, 2023 பட்ஜெட்டுக்கு பிறகு ஒரு 1.5 வருஷத்துல என்ன பண்றாங்க, 2024 பட்ஜெட்டுக்கு பிறகு இதை 10 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கும் சேர்த்து தமிழ்நாடு பட்ஜெட்ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அந்த பட்ஜெட் அறிக்கையில நியூமரசி லிட்ரஸி எண்ணும் எழுத்தும் திட்டம் 3ஆம் வகுப்பு வரைன்னு இருந்ததை 5ஆம் வகுப்பு வரை அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. நான் இங்க ரெட்ல அண்டர்லைன் பண்ணியிருக்க பாயிண்ட்டை இப்போ படிச்சு பாருங்க. அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களின் அடிப்படை கற்றலை மேம்படுத்தும் நோக்கில் எண்ணும் எழுத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரா, ஸ்கீம் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன உத்தரவு, நியூஸை பாருங்க. கண்காணிப்பு அதிகாரிகளுக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவு என்ன, இந்த திட்டத்தின் பயன் எந்த அளவுக்கு மாணவர்களை சென்றடைகின்றது என்பதை கண்காணியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அங்கங்க லோக்கல்ல இருக்கிற அந்த பிளாக் ஆபீசர்ஸ் என்ன பண்ணுங்க, போயிட்டு 5 வயசுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அந்த நியூமரசி லிட்ரஸி ப்ரோக்ராம் கரெக்டா போயிட்டு இருக்கான்றதை என்ஷூர் பண்ணுங்கப்பா அப்படின்றத என்ன சொல்றாருங்க, என்ஷூர் பண்றத முதல்ல கவர்மெண்ட்டுக்கு தெரியவும் படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான ஸ்கீம் இது. நீங்க வந்து கல்வித்துறை சார்ந்த திட்டங்கள்,
ஹெச்டிஐ ப்ரோக்ராம் பற்றி மெயின்ஸில் எழுதும்போது, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை பற்றி பேசும்போது, எஜுகேஷனை மென்ஷன் பண்ணும்போது எல்லாமே இந்த எண்ணும் எழுத்தும் திட்டத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக மேற்கோள் காட்டலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பாருங்க, மெரினா கடற்கரையில் நீலக்கொடி சான்று வசதிகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்க. இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் அப்படின்றத எதுக்காக வாங்குறாங்க அப்படின்றத பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா டூரிசம் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றது. ப்ளூ ஃபிளாக் நீலக்கொடி சான்று வசதிகள் அப்படின்னு சொல்றது இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் எதுக்காகங்க இதை வாங்கணும் அப்படின்னு பாருங்க. இப்போ நம்ம கடற்கரைகள் எல்லாமே சுத்தமா இருக்கு, கடற்கரைகள்ல குழந்தைகள் விளையாடுற மாதிரியான வசதிகள் இருக்கு, கடற்கரைகள்ல மக்கள் வந்து இலைப்பாடுறதுக்கு எல்லா அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு ஒரு கடற்கரை சுத்தமாகவும் அது வந்து ஒரு சுற்றுலா தலத்திற்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளோடையும் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் என்ன பண்றேன், உனக்கு இதை வந்து சர்டிஃபை பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த சர்டிஃபிகேஷனை யாருப்பா கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு என்ஜிஓ, ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு என்ஜிஓ, ஈவன் டென்மார்க்கில் இருக்கிற ஒரு நிறுவனம், டென்மார்க்கை சேர்ந்த ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் அப்படின்றத ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு டென்மார்க்கை சேர்ந்த ஒரு நிறுவனம் கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த ஒரு சர்டிஃபிகேஷன் நாம் ஒரு பர்டிகுலர் பீச்சுக்கு வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து கிட்டத்தட்ட உங்களோட புரிதலுக்காக சொல்கிறேன், ஜிஐ டேக் மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். இப்போ ஜிஐ டேக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் வந்து என்ன ஆகுதுன்னா நேஷ்னல் மார்க்கெட்டில், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறுது. அப்போ அந்த பொருளுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அந்த பொருளை நிறைய பேர் தேடி தேடி வாங்குவாங்க. தேடி வாங்கும்போது அந்த பொருள் நிறைய விற்பனை ஆகும்போது உற்பத்தியை சார்ந்து இருக்கிற அந்த பொருளை மேனுஃபேக்சரிங் பண்ணுற பீப்புளுக்கு நிறைய வருமானம் கிடைக்கும், நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட். அதை புரிஞ்சுக்கிட்டு நான் புரியறதுக்காக அதை கம்பேர் பண்ணுறேன். ஜிஐ டேகும் ப்ளூ ஃபிளாகும் ஒன்றுன்னு யாரும் மனசில் நினைக்கக்கூடாது. இப்போ இதே மாதிரி ஒரு பீச்சு, உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு பீச்சை சுத்தப்படுத்தி அங்கே எல்லா சுற்றுலா வசதிகளையும் மேம்படுத்தி ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் ஒன்று வாங்கிட்டேன்னா அந்த பீச்சுக்கு நிறைய பேர் சுற்றுலா வருவாங்க. அது நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் அப்படின்னு நிறைய சுற்றுலா பயணிகள் அந்த பகுதிக்கு வரும்பொழுது என்ன ஆகும்னா, அந்த பகுதியில் சின்ன சின்னதாக கடை போட்டிருக்கிற, கைவினை பொருட்கள் விற்கிற, இல்லை அந்த பகுதியை சார்ந்து இருக்கிற மக்களுடைய வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், சுற்றுலா அதிகரிக்கும். சுற்றுலாவுக்கு இப்போ நீங்கள் பீச்சுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் கையில் ஒரு 500 ரூபா எடுத்துகிட்டு போனால் அந்த பீச்சுக்கு போகிற இடத்துல செலவு தான் பண்ணிட்டு வருவீங்க. உங்களை மாதிரி நம்மளை மாதிரி 100 பேர் அந்த பீச்சுக்கு வந்து 500 ரூபாய், 200 ரூபா, 300 ரூபா அவங்களால முடிஞ்ச பணத்தை செலவு பண்ணும்போது அந்த பகுதியில் சில வேலை வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும். அந்த சுண்டல் விற்கிறவர்ல இருந்து சின்ன சின்னதாக கடை போட்டிருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருக்குமான வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட் நான் சொல்லிட்டு இருக்கிறது. இன்னும் சுற்றுலா பயணிகள் அங்கே அதிகமாக வந்துட்டு போகும்போது என்ன ஆகும்னா, ஒட்டுமொத்தமாகவே அதை சுற்றி இருக்கிற பொருளாதார கட்டமைப்பு, சுற்றுலா கட்டமைப்பு அப்படின்னு ஏகப்பட்டது அதுக்குள்ளே ஃப்ளோ சார்ட் போட்டு டெவலப் ஆகும். அதனால தான் இந்த நீலக்கொடி சான்று வசதிகள் அப்படின்னு மெரினா பீச்சுக்கு அதை வாங்குறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் அங்கே ஃபுல்லாக கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலைங்க, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படியே அடுத்து பாருங்கள், அந்த கடற்கரைகளை மேம்படுத்துறதுக்கு எவ்வளோ நிதி செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றது அடுத்த ஒரு சின்ன பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மெரினா கடற்கரைக்கு, அரியமான் கடற்கரை ராமநாதபுரத்தில் இருக்குது, ராமேஸ்வரம் போகிற வழியில் அந்த அரியமான் கடற்கரைன்னு இருக்குது. அப்புறம் காமேஸ்வரம், நாகப்பட்டினம், சில்வர் பீச் வந்து கடலூரில் இருக்குது. இந்த மாதிரி 4 கோடி 6 கோடின்ற மதிப்பீட்டில் அந்த பீச்சை டெவலப் பண்ணி அங்கே ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் வாங்குறது மூலமாக அந்த பகுதியில் சுற்றுலா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் சிவி மெய்யநாதன் என்ன பண்ணுறாருங்க, அதை எவ்வளோ பீச்சுக்கு நாங்கள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத இங்கே சொல்கிறார். என்னென்னு பாருங்கள், மெரினா பீச்சு சென்னையில் இருக்குது, அப்புறம் மணல் மேல்குடி அண்ட் கோட்டைப்பட்டினம் பீச்சஸ் புதுக்கோட்டையில், குஷி பீச் ராமநாதபுரம், சில்வர் பீச் கடலூர், நீலாங்கரை பீச் செங்கல்பட்டு, காமேஸ்வரம் மற்றும் நெய்தல் நகர் பீச்சஸ் நாகப்பட்டினம், மரக்காணம் பீச் விழுப்புரம், காயல்பட்டினம் பீச் தூத்துக்குடி. அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த 10 பீச்சுக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோங்க, ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சட்டப்பேரவையில் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்காக இந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறோம். இந்தியாவில் 12 பீச்சுக்கு கொடுத்துருப்பாங்க, தமிழ்நாட்டில இருந்து கோவளம் பீச்சுக்கு மட்டும் வாங்கியிருக்காங்க. இந்த சிறுதானிய உற்பத்தியை பெருக்கிற இந்த நியூஸ் பாருங்க. 2023 நம்ம இன்டர்நேஷனல் மில்லட் இயர் அப்படின்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இந்தியா தான் அதை வந்து முன்மொழிஞ்சாங்க யுனைடெட் நேஷன்ஸ்ல. சிறுதானியம், அந்த மில்லட்ஸ் அப்படின்னு சொல்றது பாருங்க. மில்லட்ஸ் வந்து நம்ம வந்து எங்க இருந்துன்னா கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாவே இதை வந்து 2023
நம்முடைய வெளியுறவு அமைச்சர் வந்து ஒரு அந்த இன்டர்நேஷனல் இயர் செலிப்ரேட் பண்ணதுக்காக யுனைடெட் நேஷன்ஸ்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்கும் போது ஒரு முக்கியமான ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. இந்திய தலைவர்கள், இந்திய அமைச்சர்கள் கூட சொல்லலாம். என்னன்னா, ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி கூட 1945 47 சுதந்திரத்துக்கு முன்னாடி கூட இங்க நம்ம வந்து வெறும் அரிசி கோதுமை அப்படின்ற ஒரு பயிர், ஒரு ஒற்றை பயிர்னு சொல்ற அந்த ஒரு தானியத்துக்கு பின்னாடி யாரும் நம்ம ஓடல. நம்முடைய உணவு பழக்க வழக்க முறைகள் எல்லாமே சிறுதானிய முறையா தான் இருந்துச்சு அப்படின்றத நம்முடைய அமைச்சர்கள் வந்து ஒரு ஸ்பீச்ல சொல்லியிருப்பாங்க. அப்படி நம்ம ஒரு சங்க காலம் தொட்டு நம்மளுடைய பழமையான இலக்கியங்கள், இலக்கணங்கள்லாம் எடுத்து கூட பார்க்கும்போதும் திணை சாப்பிட்டோம், தேன் சாப்பிட்டோம், வரகு சாப்பிட்டோம் அப்படின்றது இருக்கும். நம்ம பாரம்பரிய நெல் ரகங்கள் நம்ம பேசுறது எல்லாமே கூட எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, நெட்டை பயிர்கள்னு சொல்லுவாங்க. உயரமா வளரக்கூடியது, 8 மாசம் 10 மாசம் வளரக்கூடிய நெல் பயிர்கள் இருந்திருக்கும். அது வந்து நமக்கு மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகளை விளைவிச்சது கிடையாது. ஆனா மக்கள் தொகை பெருக்கத்திற்காக 1950களில் நம்ம என்ன பண்றோம்னா, சர்வதேச சந்தைகள்ல அதிகமா குவிஞ்சு கிடந்த அரிசியும் கோதுமையும் இங்க மக்களுக்கு ஏதோ ஒண்ணு கொடுக்கணும், ஜஸ்ட் அவங்களுடைய உணவு தேவையை நம்ம இப்போதைக்கு இமீடியட்டா ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். பசுமை புரட்சியின் விளைவாலையும் நம்ம குட்டை பயிர்கள், ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ் அதெல்லாம் உருவாக்கி மக்கள்கிட்ட கொடுத்து 3 மாசத்துல நெல் விளைஞ்சிரும், 4 மாசத்துல கோதுமை விளைஞ்சிரும், அதிகமான ஈல்டு எடுக்கிறதுக்கு அதுக்குள்ள சில மரபணுக்கள் மாற்றம் செய்தல் அப்படின்னு நிறைய செயல்பாடுகள் மூலமா இன்னைக்கு ஒரே ஒரு குறிப்பிட்ட பயிர்களை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டோம். வட இந்தியா முழுவதும் கோதுமை விளையுது, வட இந்தியாவின் சில மாநிலங்கள் உட்பட தென்னிந்தியாவின் பெரும்பகுதியில அரிசி விளையுது அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோங்க, 2 தானியங்கள் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டோம். இது எப்படி என்ன பிரச்சனையை உருவாக்குது அப்படின்னா, இந்த எக்கோசிஸ்டத்தையும் அந்த பேலன்ஸையே வந்து அது சிதைக்குதுன்னு சொல்றாங்க. எப்படிங்க, சிறுதானிய பயிர்கள் பார்த்தீங்கன்னா நிலங்கள்ல அதிகமான தண்ணீர் தேவைப்படாது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு அது புரிஞ்சு தெரியும் நினைக்கிறேன். மானாவாரி பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. மழை பெய்யும்னு எதிர்பார்க்கிற காலங்கள்ல நிலத்தை சும்மா உழுதுதான் வரகு, தெனை இந்த மாதிரி பயிர்கள்லாம் போடுவாங்க. ஆனா மானாவாரி பயிர்னு சொல்லுவாங்க. அதுவாவே விளையும். என்னைக்கோ ஒரு முறை மழை பெய்யும், இல்ல மாசத்துக்கு 2-3 வாட்டி அதிகம் மழை பெஞ்சிரும், ஒரு களை எடுத்து விடுவாங்க, அதுவா விளைஞ்சு கதிர் வந்து அது கொண்டு போய் 2 மூட்டை 3 மூட்டை விளைஞ்சிரும். அது போடும்போதே நமக்கு ஒரு நல்ல விலையும் கிடைச்சிடும். அங்க பாருங்க, தண்ணி அதிகம் செலவு பண்ணல, உடல் உழைப்பு அதிகம் தேவைப்படுறது இல்லை, அதிகமான உரம் தேவைப்படுறது இல்லை, வெறுமனே அந்த நிலத்துல என்ன எனர்ஜி இருக்கோ அதை வச்சே விளைஞ்சிரும். அப்போ நம்மளுடைய விவசாய முறைகளுக்குள்ள, அக்ரிகல்ச்சர் பேட்டர்னுக்குள்ளேயும் மாற்றம் தேவைப்படுது. அரிசி கோதுமையை சாப்பிட்டு நம்ம நிறைய நோய்வாய்ப்பட ஆரம்பிச்சிட்டோம். அந்த உணவு பழக்க வழக்க முறையிலையும் மாற்றம் தேவைப்படுது அப்படின்ற விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக 2023 நம்ம என்ன செலிப்ரேட் பண்றோம், இன்டர்நேஷனல் மில்லட் இயர் அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம். அதை தமிழ்நாடு அரசும் வழிமொழிகிறாங்க. சிறுதானிய இயக்கம் அப்படின்னு ஒன்று தமிழ்நாடு அரசு தொடங்குறாங்க. 2023-24 ஆண்டில் 5 ஆண்டு திட்டத்தை நாம் அறிவிக்கிறோம். அப்போ 2023-24 இருந்து 28-29 ஆண்டு முடிகிற வரைக்கும் 5 ஆண்டுகளுக்கு நம்ம சிறுதானிய திட்டம், மில்லட் மிஷன் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். அப்போ இதற்காக மண்டலங்கள் உருவாக்குறாங்க. கீழே இருக்கிறதுலாம் அப்படியே நியூஸ் தாங்க, அதை அப்படியே படிச்சு பார்க்கலாம். திருவண்ணாமலை, சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், வேலூர், நாமக்கல், கோயம்புத்தூர், ஈரோடு வரைக்கும் 12 மாவட்டங்களை கொண்டு ஒரு சிறப்பு மண்டலம். மண்டலம் 1 திருச்சி, கரூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை அப்படி இது ஒரு 13 மாவட்டங்களை கொண்டு மண்டலம் 2 அப்படின்னு உருவாக்குறாங்க. ரெண்டு மண்டலங்கள் சொன்னோம் இல்லைங்களா, அந்த பகுதிகளுக்கு என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் வந்து நிறைய வந்து கிட்டு மாதிரி கொடுக்குறோம். அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து இப்போ மானாவாரி பயிர் இப்போ விதைக்கிற பருவம் வந்துருச்சு, செப்டம்பரில் ஆடிப்பட்டத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பருவத்துக்கு விதைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களோட நிலத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், வரகு, தெனை, கம்பு, சோளம் போடுறதா இருந்தால் விதையை ஃப்ரீயாக கொடுத்துட்றேன். அதுக்கு ஏதாவது அடி உரம் போட போகிறீங்க, அதுக்கு ஏதாவது மினிமமாக ஏதாவது சப்போர்ட் பண்ணுறேன். உழுறதுக்கு ஏதாவது மானியம் கொடுக்குறேன், 1 ஏக்கருக்கு நான் 3000 ரூபா நான் கொடுத்துட்றேன், நீ போய் அதை உழுதுக்கப்பா. உழுதுட்டு என்ன பண்ணு, நீ நான் விதையெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன், நீ போட்டு விட்டுரு. அப்போ என்ன ஆயிரும், ஒரு 3 மாசத்துல அது விளைஞ்சு வரும். நமக்கு ஒரு டிசம்பர்ல அதனுடைய அறுவடை காலம் வரும்பொழுது தமிழ்நாட்டினுடைய அந்த சிறுதானிய உற்பத்தி அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகி நிற்கும். ஏன்னா எங்க அது உற்பத்தி ஆனாலும் கவர்மெண்டோட கணக்குள்ள வந்துடும். ஏன்னா அங்களுக்கு லோக்கல் அத்தாரிட்டிஸ் விஓஓ வரைக்கும் அடங்கல் அப்படின்னு ஒன்று எழுதும்போது இங்க வந்து திணை விளையுது, இங்க கோதுமை இது கம்பு விளையுது, நெல் விளையுது அப்படின்றத லோக்கல் ரெக்கார்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப இத்தனை 1000 ஏக்கர்ல தினையோ வரகோ சாமையோ விளைஞ்சிருக்கு அப்படின்றது அடுத்த வருஷம் நம்மளோட ப்ரொடக்ஷன்ல சிறுதானிய உற்பத்தியை அதிகரிச்சு காமிக்கும். இன்னைக்கு மக்கள்கிட்ட ஆப்வியஸா நம்மளால கவனிக்க முடியுது, சின்ன சின்னதா சிறுதானியங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னுடைய பிஸ்கெட்டு இல்லை ஸ்நாக்ஸ் முதற்கொண்டு சிறுதானியங்களை நோக்கி மக்கள் நகர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த சமீபத்தில் ஏற்பட்ட அரிசி கோதுமை உணவு பழக்க வழக்க முறையை விட்டு மக்களை வெளியேற்றுறதுக்கு நம்ம எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளோ முயற்சியும் பண்ணிட்டு இருக்கிறோம். அது ஒரே நாளில் நடக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். அதுக்காக அரசாங்கம் பெரும் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. இது மெயின்ஸ் கண்டென்ட்டு, கொஞ்சம் நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. மில்லட் ப்ரொடக்ஷனுக்கு கவர்மெண்ட் என்ன முயற்சி எடுக்கிறாங்க,
மில்லட் ப்ரொடக்ஷன் அதிகரிச்சா இங்க என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும் சொசைட்டில, சொசைட்டியோட அந்த ஃபுட் ஹேபிட்டை மாத்தணும்னா அது எப்படி ஹெல்த் சைக்கிளுக்குள்ள, அதாவது சுகாதார நடவடிக்கைகளுக்குள்ள நோய் பாதிப்புல இருந்து அவங்களை கொஞ்சம் மீட்டு வெளியே கொண்டு வரும், எப்படி இது நியூட்ரிஷனல் ரிச்சா இந்தியாவை மாத்தும். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்க கவனிக்க வேண்டியது. ஏன் இந்த சிறுதானியங்களை நோக்கி கவர்மெண்ட் நகர சொல்றான்னு பாருங்க. அதனால வருங்கால சந்ததியினருக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறை அப்படின்றது, இந்த நியூட்ரிஷன் டிஃபிசிட்னு பேசுறோம் இல்லைங்களா, மால் நியூட்ரிஷன், அந்த ப்ரோக்ராம் வந்து முற்றிலுமா சக்சஸ் ஆகும்னு சொல்றாங்க. மால் நியூட்ரிஷனை வந்து ஒழிக்க முடியும்னு சொல்றான். நீங்க இப்போ கிராமத்துல கூட அங்கன்வாடிகள்ல, நம்ம பால்வாடின்னு சொல்லுவோம், அங்க வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் சத்து மாவுன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த பால்வாடியில இருந்து வந்து கொடுத்துட்டு போவாங்க. அந்த சத்து மாவு பாக்கெட்டை திருப்பி பாருங்களேன், சிறுதானியங்கள்னு ஒரு லிஸ்ட் போட்டு அது கூட வெல்லம் சேர்த்து அரைச்சிருப்பாங்க. அப்ப பாருங்க, அவங்க சத்துக்காக, நுண் சத்துக்கள்னு மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் கொடுக்கறதுக்காக பிரெக்னன்ட் விமனுக்கோ லாக்டேட்டிங் மதருக்கோ 6 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கோ கவர்மெண்ட் எதை டார்கெட் பண்றாங்கன்னு பாருங்க, மில்லட்ஸை கொண்டு போய் சேர்க்க தான் டார்கெட் பண்றாங்க. ஸோ நம்ம இந்த மில்லட் உற்பத்தி அதிகரிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா மால் நியூட்ரிஷனையும் சரி பண்ணலாம். நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. இது மெயின்ஸ் கண்டென்ட், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து, சர்வதேச விண்வெளி நிலையத்தில் லடாக் விதைகள். அது வந்து இந்தியாவினுடைய கடும் குளிர் பிரதேசமான, அப்படியே ஒரு முறை படிச்சு மட்டும் பார்த்துருங்க. நான் உங்களுக்கு இதை ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த ஐஎஸ்எஸ் அப்படின்னு சொல்கிற இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் 2005 அப்புறம் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதை 5 ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் சேர்ந்து பண்ணியிருப்பான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். நாசா, ராஸ்கோமாஸ் அப்படின்னு சொல்கிற ரஷ்யாவோடது, கனடாவோட ஆர்கனைசேஷன், ஜாக்ஸா அப்படின்னு சொல்கிற ஜப்பானோடது, யூரோப்பியன் யூனியனோட ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்ற அந்த 5 நிறுவனமும் சேர்ந்து இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் அப்படின்றத வச்சிருக்கான். அங்க நம்ம சமீபத்துல சுபான்ஷு சுக்லா அப்படின்னு இந்திய வீரர் போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்காரு. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்றத 5 ஆர்கனைசேஷன் சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்கான் அப்படின்னு நான் முன்ன ஒரு கிளாஸ்லையும் சொல்லியிருக்கேன், இப்பயும் ஒரு முறை ரிப்பீட் பண்ணுறேங்க. ஐஎஸ்எஸ் அப்படின்றத நாசா, யூஎஸ்ஏவோட ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், ரஷ்யாவோட ராஸ்கோமாஸ், ரஷ்யா நாட்டினுடைய விண்வெளி ஆய்வு மையம் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், கனடாவோட ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், ஜப்பானோட ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், யூரோப்பியன் யூனியனுக்கு அந்த ஐரோப்பிய ஒன்றியம்னு சொல்லுவோம், அதில் ஒரு 27 நாடுகள் இருக்கான். அந்த 27 நாடுகளுக்கும் சேர்த்து ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்கான். அவங்க எல்லாம் சேர்த்து 5 பேரும் சேர்ந்து 2005ல அதை லான்ச் பண்ணி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்றத செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ரீசன்ட் டைம்ல சைனா தனக்கான ஸ்பேஸ் ஸ்டேஷனை கட்டிட்டு இருக்கிறான். அதுக்கு பேரு தியான்ஹே அப்படின்னு சொல்றோம். தியான்ஹே ஸ்பேஸ் ஸ்டேஷன் சைனா இப்பதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிறான், இன்னும் முடியல. நாம வந்து அந்தரிக்ஷ் அப்படின்னு ஒண்ணு, பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு ஒன்று நம்ம உருவாக்க போகிறோம். அதுக்காக தான் ககன்யான் மிஷன் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். ககன்யான் முயற்சியை சக்ஸஸ் பண்ணுறதுக்காக அந்த ககன்யான் மிஷன் வந்து நமக்கு இந்தியா ஃபர்ஸ்ட் மேன் இன்டு ஸ்பேஸ் மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் இந்தியாவின் முதல் திட்டம். அந்த திட்டத்துக்காக இப்போ நாசாவோட அக்ஸியாம் 4 அப்படின்ற மிஷனில் சுபான்ஷு சுக்லா அப்படின்னு ஒருத்தரை வச்சு நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம லான்ச் பண்ணோம். அந்த சுபான்ஷு சுக்லா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்ற ஐஎஸ்எஸ்க்கு போயிட்டு பார்த்துட்டு அங்கே ஒரு வாரம் தங்கிட்டு ரிட்டர்ன் பத்திரமா பூமிக்கு வந்து சேர்ந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் நாம ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் நியூஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அக்ஸியாம் 4 மிஷனை ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய நிறுவனங்கள் மூலமா இந்தியா, மாலத்தீவு, அர்ஜென்டினா, பிரேசில், கோஸ்டாரிக்கா, நைஜீரியா, பாகிஸ்தான் உட்பட 11 நாடுகள்ல இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ல இருக்கிற அந்த சீட்ஸை வந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க. விதைகளை வந்து என்ன பண்றாங்க, அங்க ஐஎஸ்எஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க அதை முளைக்க வச்சு என்ன பண்றாங்க, ஆராய்ச்சி பண்றாங்க. அப்போ இங்க பாருங்களேன், லடாக்ல இருந்து கொடுத்த விதை அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நமக்கு அது ஸ்பெஷல்னு பாருங்க. லடாக் ரீஜனை வந்து நீங்க ஜியோகிராஃபி படிக்கும் போது சொல்லுவாங்க, அது வந்து கோல்டு டெசர்ட்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு பனி பாலைவனம், வருஷம் முழுக்க குளிரா இருக்கும். நமக்கு என்ன பண்ண முடியாது, கிட்டத்தட்ட பாலைவனத்துல எப்படி வெறும் வெயிலா அடிச்சு அந்த மண் உதிரா கிடக்குமோ அந்த மாதிரி இந்த கோல்டு டெசர்ட்டுக்குள்ளேயும் நம்மளால எந்த பெரிய ஆக்டிவிட்டிஸும் பண்ண முடியாது. ஆனா அந்த பகுதியிலையும் சில மக்கள் சில தாவரங்களை விளைவிச்சு அங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற விதையை கொண்டு போய் நம்ம ஒரு 400 கிலோமீட்டர் ஹைட்ல இருக்கிற ஐஎஸ்எஸ்ன்னு சொல்ற விண்வெளி ஆய்வு நிலையத்துல வச்சு அதை முளைக்க வச்சு பார்த்தோம்னா நம்ம இந்த வெதர் பேட்டர்ன்ஸ், இந்த விதைகளை நம்ம எங்க வேணாலும் முளைக்க வைக்க முடியும்னா மனுஷனை ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல எங்க வேணாலும் கொண்டு போய் வாழ வைக்க முடியும் அப்படின்றத இவங்க ரிசர்ச் பண்ண ட்ரை பண்றாங்க. அது சக்சஸ் ஆர் நாட் அப்படின்றது நமக்கு அது பின்னாடி தான் தெரியும். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத மட்டும் கவனிச்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த நேம்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன், அதையும் ஒரு முறை ரிவைஸ் பண்ணி பாருங்க.
நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். சரிங்களா? அடுத்து மின் வாகன தலைநகரம் தமிழகம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அது என்ன மின் வாகன தலைநகரம், எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட கேபிட்டலாக மாறுது இந்தியா. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே அதை வந்து என்ன பண்ணுறாருங்க சீஃப் மினிஸ்டர், நாட்டின் மொத்த மின் வாகன உற்பத்தியில் 40% தமிழகத்திலிருந்து தான் உற்பத்தி ஆகின்றது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ எப்படி அது தலைநகரம் ஆகுதுன்னு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாரா? முதல்லயே ஒரு நிறுவனத்தை தொடங்கி வைக்கிறாரு. வியட்நாம் நாட்டை சேர்ந்த ஒரு வின் குழுமத்தின் ஒரு அங்கமான வின்ஃபாஸ்ட் நிறுவனம் அதிநவீன மின் வாகன உற்பத்தி ஆலையை தூத்துக்குடி மாவட்டம் சில்லாநத்தத்தில் உள்ள சிப்காட் தொழில் பூங்காவில் அமைத்துள்ளது. இந்த ஆலையில் ஆண்டுக்கு 50,000 கார்களை உற்பத்தி செய்யும் வகையிலும் அதனுடைய அந்த சந்தை தேவையை பொறுத்து 1.5 லட்சம் வரையிலும் கார்களை உற்பத்தி செய்ய இயலும் அப்படின்னும் அதை பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ தூத்துக்குடி மாவட்டம் சில்லாநத்தத்தில் முதலமைச்சர் வியட்நாம் நாட்டை சேர்ந்த ஒரு வின் ஃபாஸ்ட் அப்படின்ற நிறுவனத்தினுடைய தொழிற்சாலையை தொடங்கி வச்சிருக்காரு. ரொம்ப முக்கியம். இதை எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு பாருங்க. எக்கனாமியில் நம்ம வந்து வேலை வாய்ப்பை எப்படி அதிகரித்தல் அப்படின்னு பேசும்போது ஒரு தொழிற்சாலை தொடங்கணும்னு சொன்னால் அங்கே டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அங்கே ஒரு 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த தொழிற்சாலைக்கு வேலைக்கு போகிறவங்க 200 பேராக கூட இருக்கலாம். அந்த 200 பேரை கூப்பிட்டு போகிறதுக்கு அவங்க பஸ் வைப்பாங்க, இல்லை வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த 200 பேரில் 10 பேர் நான் இங்கே வீடு எடுத்து தங்கிக்கிறேன்னு அந்த டவுனுக்கு பக்கத்துலேயே தங்குவாங்க. அப்போ அந்த வீட்டு வாடகை ஒரு எக்கனாமி, அங்கே ஃபுட்டு அவங்க கன்சியூம் பண்ணுவாங்க, அதுக்காக மளிகை ஜாமான் வாங்குவாங்க. இப்படி ஒரு பெரிய சைக்கிள் எக்கனாமிக்கலாக வந்து ஒரு தொழிற்சாலை இங்கே நிறைய பேருக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். அதனால ஒரு தொழிற்சாலை தொடங்குறது 2 விதத்தில் நமக்கு பெனிஃபிட். ஒன்று டைரக்டாக எக்கனாமியில் ப்ரொடக்ஷன், எவ்வளோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொன்று எக்கனாமிக்குள்ள இன்டைரக்டாக எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றதையும் இங்கே பெருக்கி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆச்சு, 3500 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்றது ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்துக்க முடியாது. அங்கே இருக்க அந்த 3500 பேருக்கும் குறைஞ்சபட்சம் 12,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும்னு கவர்மெண்ட் சொல்லுவாங்க. அப்போது வேலைவாய்ப்பற்ற வேலைவாய்ப்புக்காக தேடல் அல்லது மக்கள் வந்து ரொம்ப வாழ்க்கை தரம் பின்தங்கி இருக்கிற ஒரு பகுதியில் ஒரு தொழிற்சாலைக்கு 3500 பேர் வேலைக்கு போயிட்டு அவனுக்கு மாதம் 15,000 ரூபாய் கிடைச்சதுன்னா அவனுடைய குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குவான். இது வந்து சோஷியல் எம்பவர்மெண்ட் அப்படின்றதும் நடக்கும். அப்போது ஒரு தொழிற்சாலை தொடங்கிட்டாங்கன்றதை அப்படியே கடந்து போயிடக்கூடாது. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே நமக்கு ப்ரிலிம்ஸ் கொஸ்டினாக இருக்கலாம். நாட்டின் ஒட்டுமொத்த மின் வாகன உற்பத்தியில் 40% தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு ஒரு ஃபேக்ட் கொடுக்குறாரு முதலமைச்சர். அப்போது அதை எங்கேயாவது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து கேட்கலாம். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்கும்போது தமிழ்நாடு ப்ரொடியூஸ்ட் 40% ஆஃப் நேஷனல் ஆவரேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அது கரெக்டு அப்படின்னு ஒரு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட்டையும் பார்த்துக்கலாம். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உற்பத்தி தமிழ்நாடு வந்து முன்னிலையில் இருக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், முதலமைச்சர் முயற்சியால் அல்லது அமைச்சர்கள் முயற்சியால் தமிழ்நாட்டில் இத்தனை புதிய தொழிற்சாலைகள் வந்திருக்கு, ஆயிரக்கணக்கான புதிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து உற்பத்தி பண்ண போகிறோம் அப்படின்றது என்ன ஆகுங்க. அங்கே நீங்கள் கன்வே பண்ணும்போது சோஷியல் எம்பவர்மெண்ட் பற்றி பேசுவீங்க, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பற்றி பேசுவீங்க, தமிழ்நாட்டோட 1 ட்ரில்லியன் எக்கனாமி டார்கெட்டை நம்ம ரீச் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றியும் நீங்கள் கன்வே பண்ணுவீங்க. அப்போ எவ்வளோ விஷயத்தை நீங்கள் இதுக்குள்ளே பார்க்கணும்னு பாருங்கள். ஆனால் நியூஸ் வந்து நமக்கு ரொம்ப பெருசாக இது என்ன ஒரு தொழிற்சாலை தானே தொடங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே சில ஃபேக்ட்டு, மெயின்ஸுக்கு தேவையான சில கண்டென்ட்டும் நமக்கு கிடைக்கும். நல்லா கவனித்து படிச்சுக்கோங்க இந்த மாதிரி நியூஸ். அடுத்த நியூஸ் போகிறேன். பசுமை புத்தாய்வு திட்டம். இது பாருங்கள், ஜஸ்ட் அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தாங்க. இதில் நம்ம வந்து அங்கே பேசின மாதிரி ப்ரிலிம்ஸு மெயின்ஸு அவ்வளோ தூரம் டீட்டெயிலாக போக வேண்டியதில்லை. பசுமை புத்தாய்வு திட்டம்னா என்ன, அதுக்கு ஒரு 40 பேருக்கு அதுக்கு சான்றிதழ்களை துணை முதலமைச்சர் வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எல்லோ ஹைலைட்டட் படிக்க ஆரம்பிச்சிருங்க. பசுமை காலநிலை மாற்றம், அந்த எல்லோ ஹைலைட்டுக்கு மேலே இருக்கிற லைன்லேருந்து பாருங்கள். காலநிலை நடவடிக்கை மற்றும் சூழலியல் நிர்வாகத்துக்கென பிரத்யேகமாக மாநில அளவில் முதலமைச்சரின் பசுமை புத்தாய்வு திட்டம் தொடங்கப்பட்டது. இந்தியாவிலேயே முதலாக தொடங்கப்பட்ட இந்த திட்டமானது சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையால் அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஆற்றல் கல்விக்கான நிறுவனத்தில் ஒருங்கிணைப்புடன் செயல்படுத்தப்படுகின்றது. அரசு இயந்திரத்தில் இளம் திறமையாளர்களை இணைக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட இந்த திட்டத்தில் மாவட்டத்துக்கு ஒருவர் என 38 மாவட்டங்களுக்கு 38 பசுமை தோழர்கள் மற்றும் மாநில அளவில் 2 என 40 பசுமை தோழர்களை நியமிப்போம். இந்த பசுமை தோழர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்தந்த பகுதிகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இல்லை இங்கே ஒரு ஏரி குளம் மாசடைஞ்சிருக்கு, இந்த தொழிற்சாலையால் இந்த பகுதியில் பிரச்சனை இருக்குது அப்படின்றதெல்லாம் சர்வே பண்ணுவாங்க, கண்டறிவாங்க, அரசுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. இம்மீடியட்டாக அரசினுடைய கொள்கைகள், நாம் வச்சிருக்கிற சட்டத்திட்டங்களை அந்த தொழிற்சாலைகள் ஃபாலோ பண்ணுறாங்களா, அந்த ஏரி ஏன் மாசடைஞ்சிருக்கு, அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த பசுமை தோழர்கள் என்ன பண்ணுவாங்க, அரசுக்கு புது ஆலோசனைகளையும் புதிய விஷயங்களையும் ஐடியாவாக கொடுப்பாங்க. அதன் மூலமாக இந்த சுற்றுச்சூழல், இந்த எக்காலஜிக்கல் கன்சர்வேஷன், என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் அப்படின்னு பாழ்பட்டு இருக்கிற இந்த சுற்றுச்சூழலை பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதை சரி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஐடியாக்கள் உருவாகும் அப்படின்றாங்க.
அததான் பசுமை புத்தாய்வு திட்டம்னு சொல்றாங்க. என்னப்பா புத்தாய்வுன்னா என்ன? இன்னோவேஷன்ன்றதுதான் தமிழ்ல புத்தாய்வு அல்லது ரிசர்ச் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இப்போ இளைஞர்களை கூப்பிட்டு உள்ள வைக்கும்போது நமக்கு இதை பாதுகாக்கிறதுக்கு அல்லது கன்சர்வ் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஐடியாக்கள் கொடுக்குறாங்கன்றத இந்த பசுமை புத்தாய்வு திட்டம் 40 பேருக்கு சான்றிதழ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. இதையும் ஜஸ்ட் கவனிச்சு வச்சுக்கோங்க, என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. டைரக்டா பிலிம்ஸ்ல எங்கேயும் கேட்கறதுக்கு இது வாய்ப்பு இருக்கலாம். அடுத்து பாருங்க, இது வந்து பார்லிமெண்ட் வந்து விவாதம் நடந்துட்டு இருக்குங்க. நிறைய ஸ்கீம்ஸை பத்தி கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த கொஸ்டின்ஸுக்கு அமைச்சர்கள் வந்து பதில் சொல்றாங்க. இந்த பதில்ல இருக்கிற டேட்டாக்கள் அப்படின்றத நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஆனா அதுல பேசுற அந்த ஸ்கீம், அந்த ஹெட் நியூஸ்ல நான் எல்லோ ஹைலைட் அடிச்சிருக்கேன்ல, அதை மட்டும் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நியூஸ்ல பாருங்க, சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்றாங்க. சிஎஸ்ஆர் அப்படின்றது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சிஎஸ்ஆர். இதை தமிழ்ல சொல்லும்போது பெருநிறுவன சமூக பொறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். பெருநிறுவன சமூக பொறுப்பு. என்னப்பா பண்ண போறோம் இதை வச்சுக்கிட்டு? இது எப்போ கொண்டு வந்தோம் அப்படின்னு முதல்ல பாருங்க. 2013 முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல கம்பெனிஸ் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு நாம திருத்தம் செய்யறோம். கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அப்படின்னு ஒரு விஷயம் ஏற்கனவே இருக்க சட்டம். அதை 2013 ஒரு திருத்தம் பண்ணி இந்த சிஎஸ்ஆர் அப்படின்றது இந்தியாவில் மேண்டேட் அப்படின்னு ஆக்குறோம். மேண்டேட்னா என்னங்க? கட்டாயமா இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னு கட்டாயப்படுத்துறோம். என்ன கட்டாயப்படுத்த போறீங்க? அவங்க சில விதிகளை வந்து உருவாக்குறாங்க. இப்போ நீ ஒரு கம்பெனி, நீ வந்து வருஷத்துக்கு இத்தனை கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொன்னா உன்னுடைய வருமானத்துல 2% நீ என்ன பண்ற? எடுத்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வைக்கிற. சாரி, நான் கணக்கே நஷ்ட கணக்கு தான் சார் கொடுக்குறேன், நீ அப்படிதான் கொடுப்பேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, லாபம் இருக்குன்னு சொன்னா அதுல இருந்து மொத்த பெரிய பங்கை வந்து டாக்ஸா வாங்கிடுவேன்றதுக்காக நிறைய கம்பெனி ஜீரோ அக்கௌண்ட் கூட காமிப்பான். ஜீரோ அக்கௌண்ட்னா 500 கோடி வியாபாரம் பண்ண 500 கோடி ரூபாயும் செலவே ஆகிப்போச்சு, நான் அடுத்தடுத்து இந்த ப்ராஜெக்ட்லாம் போட்டேன் அதனால செலவாகி போச்சுன்னு சொல்லுவான். அப்படி நீ ஜீரோ பட்ஜெட் ஜீரோ கணக்கு காட்டுறல, உனக்கு என்னன்னா நீ 500 கோடி ரூபா வர்த்தகம் பண்றல, அப்ப என்ன பண்ற, 3 வருஷத்துல உன்னுடைய வர்த்தகம் 500 கோடிக்கு மேல இருக்குன்னா நீ ஒரு குறிப்பிட்ட சதவீதம், 2%, 3% உன்னுடைய வர்த்தக தொகையிலிருந்து எடுத்துக்கணும். அப்போ 500 கோடி ரூபாயில 1% 5 கோடின்னு வரும். 2% அப்படின்னா 10 கோடி ரூபாய் வரும். அப்போ ஒரு குறிப்பிட்ட சதவீத தொகையை நீ என்ன பண்ணு, இங்க சமூக செயல்பாடுகளுக்காக செலவிட்டுட்டு என்கிட்ட கணக்கு கொடு, நான் அந்த தொகைக்கு உங்ககிட்ட என்ன பண்ண மாட்டேன், டாக்ஸே கேட்க மாட்டேன், அதை டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு பண்றேன், கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை. இப்போ இந்த கான்செப்டை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க சாலைகள்ல பயணம் பண்றதையோ இல்லவே ஊர்ல ஏதாவது ஒரு பொது இடங்களையோ பாருங்க, இந்தியன் வங்கியால் அமைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கீழே போர்டு போட்டிருப்பாங்க, அந்த கல்வெட்டு மாதிரி ஏதாவது திறந்து வச்சிருப்பாங்க. இந்தியன் வங்கிக்கு இங்க என்னப்பா வேலை? அப்போ உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்க ஒரு பிரான்ச் மேனேஜர் அந்த ஊர்ல இருக்கிற ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்திற்கு அந்த சத்துணவு கூடம்னு ஒன்று இருக்கும், அந்த சமைக்கிற கூடம், அதுக்கு வந்து நான் ஷெட்டு போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு ஏத்துக்கிட்டு இருப்பார். ஒரு 50,000 1,00,000 ரூபா செலவு பண்ணியிருப்பார். அப்போ அந்த 1,00,000 ரூபா செலவு பண்ணதுக்கு அங்கே கீழே ஒரு சின்ன போர்டில் இந்தியன் வங்கியால் நிறுவப்பட்டது, நிறைய தண்ணி டேங்க்லாம் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க, நீங்க பார்க்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நிறுவியது, இல்லை இந்த சங்கம் மூலமாக நிறுவப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன நடக்கும் பாருங்க, அந்த பேங்க் மேனேஜர் அங்கே 1,00,000 ரூபா செலவு பண்ணிட்டு அந்த ஷெட்டு போட்டு கொடுத்துட்டு மேலே அவங்களுடைய கம்பெனி ஹெட் ஆஃபீஸுக்கு நான் 1,00,000 ரூபா செலவு பண்ணியிருக்கேன்னு கொடுத்துருப்பாரு. இந்தியா முழுக்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி பேங்க் மேனேஜர்ஸ் நிறைய வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த தொகையெல்லாம் கூட்டும் போது ஒரு 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா வருதுன்னா அந்த வருஷம் இந்தியன் வங்கி ஒரு 500 கோடி ரூபா வர்த்தகம் பண்ணியிருப்பான், இல்லை லாபம் ஈட்டியிருப்பான். அதுல 2% நீ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு இந்தியா முழுவதுமே. இப்போ எஸ்ஆர்எம் பேங்க் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டிஸ்லாம் அவர் வந்து அந்த நிறுவனரே நிறைய பேப்பர்ல பேட்டியெல்லாம் கொடுப்பாரு. இந்த வருஷம் எஸ்ஆர்எம் கல்லூரியில நாங்கள் 100 மாணவர்களை கட்டணம் இல்லாமல் படிக்க வச்சிருக்கோம். அதுல 2 மாணவர் வந்து மருத்துவர், 20 மாணவர் இன்ஜினியர், 30 மாணவர் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அப்ப என்ன ஆகுது பாருங்க, எதுக்காக அந்த 100 மாணவருக்கு அவர் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்றாரு? அந்த 100 மாணவர்களுடைய கல்வி கட்டணம் சம் அமௌண்ட் 1 crore வரும். அப்ப அவங்க கல்லூரி நடத்துனதுக்கு எவ்வளவு லாபம் ஈட்டி இருக்காங்களோ அதுல இருந்து இத்தனை சதவீதத்தை அவர் நான் சமூக செயல்பாடுகளுக்காக கொடுக்குறேன், இந்த சமூகத்தை மேம்படுத்துறதுக்காக கொடுக்குறேன். இதுதான் கான்செப்ட். அதை கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சிஎஸ்ஆர் செலவினத்தை கார்பரேட்டுகள் பதிவு செய்ய எடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னு கார்த்தி சிதம்பரம் கேட்கிறாரு. அதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதுக்கு நாங்க பதிவேடு வச்சிருக்கோம், அது ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு மினிஸ்டர் பதில் கொடுக்குறாரு. முடிஞ்சதுங்களா? அந்த நியூஸ்க்கு அப்புறம் சார் ரைட் சைடு பக்கத்துல இருக்க நியூஸ் பாருங்க. தமிழக அரசின் உழவன் செயலி திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்துமா? அப்போ அவங்க நான் இப்ப எந்த திட்டமும் இல்லைன்னு அவர் பதில் கொடுத்துட்டாரு. என்கிட்ட எந்த பரிசீலனையும் கிடையாது, நீங்க வேணா நடைமுறைப்படுத்திக்கிங்கப்பா அப்படின்னு பதில் சொல்லிட்டார். நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, இன்னைக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்.
உழவன் செயலி அப்படின்னு நீங்க கூகுள் பண்றீங்க. இந்த உழவன் செயலியில எத்தனை நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் இன் த சென்ஸ் அந்த விவசாயிகள் இந்த அப்ளிகேஷனை தன்னோட மொபைல்ல வச்சிருந்தா என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு நம்பர் ஆஃப் சர்வீசஸ் எத்தனை, ஓகேங்க, 22 வகையான சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்றோமா. இப்போ நம்பர் 1 என்ன, ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நீங்க யாருமே இது வரைக்கும் அதை பார்க்காதவங்க என்ன பண்ணுங்க, புதுசாவே படிங்க. ஓகேவா, 22 அவங்க நம்பர் சொல்லிட்டாங்க, ஐ ஜாலி அப்படின்னு பக்கத்துலேயே ஓகே அப்படின்னு போயிடுறது இல்லை. எடுத்து உழவன் செயலியை பற்றி படிங்க. ப்ரிலிம்ஸ்லையும் மெயின்ஸ்லையும் அவ்வளோ இடத்துல நீங்கள் அதை மென்ஷன் பண்ணலாம். விவசாயிகளுக்கான திட்டங்கள் அப்படின்னு கேட்கும்போது பொதுப்படையா இங்க வெளியில 4 பேர் மீன் போடுறவன் சோசியல் மீடியாவில் கம்பு சுத்துறவன் என்ன தெரியுமா பண்ணிடுவான், இந்த நாட்டில் விவசாயிகளுக்கு எந்த திட்டமும் இல்லை அப்படின்னு பொதுப்படையா எழுதிட்டு போயிடுவான். ஆமா இல்ல அப்படின்னு நமக்கும் தோணும். நீங்க ஜஸ்ட் உழவன் செயலி எடுத்து பாருங்க, எவ்வளவு சர்வீசஸ் கவர்மெண்ட் அதுல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு திட்டங்கள் அரசாங்கம் தீட்டிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கரெக்டா கடைசி வரைக்கும் போய் சேருதான் என்ஷூர் பண்ற வரைக்கும் அரசாங்கம் பெரும் முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. அதை தான் நீங்க அங்க மெயின்ஸ்ல எழுத முடியும். விவசாயிகளுக்கான திட்டங்களை பட்டியலிடுங்க. அங்க போய் ஒரே லைன்ல நீங்க எந்த திட்டமும் இல்லை, விவசாயிகள் தினமும் செத்து கொண்டிருக்கிறார்கள் எழுதுனீங்கன்னா உங்க பேப்பர் அங்க எவாலுவேட் பண்றவரே பெருசா 0 போட்டு வச்சிருவார். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் இங்க பெரும்பாலும் கிடைக்கும். நீங்க உழவன் செயலை பற்றி படிச்சீங்கன்னா எவ்வளவு திட்டங்களை வந்து அரசாங்கம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் முடிஞ்சா படிச்சு பாருங்க. இப்போ அது ப்ரிலிம்ஸ்லயும் கேட்டிருக்கான், இந்த சர்வீஸ்லாம் இதுல கொடுக்குறாங்களா அப்படின்னு. சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஆல் தி அபவ் அப்படின்னு கொஸ்டின் இருக்கு. நான் சில எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். வெதர் ஃபோர்காஸ்டிங் கொடுப்பாங்க. 3 நாளைக்கு மழை இருக்கு உனக்கு அப்படின்னு 3 நாள் முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஆகஸ்ட் 8, 9, 10 மழை இருக்கும்னு ஆகஸ்ட் 2ஆம் தேதியே சொல்லிட்டா, அப்ப நாளைக்கு போய் நம்ம மோட்டர் போட்டு இந்த 2 ஏக்கர் நிலம் முழுக்க பாய்ச்சணும், 2 நாள் ஆயிருமே அப்படின்னு ஒரு விவசாயி என்ன பண்ணுவாருங்க, எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் இருக்கு, கிணத்துல இருக்க தண்ணி ஃபுல்லா இறச்சி ஊற்றணும், இவ்வளோ வேலை இருக்காங்க, 2 பேர் வேலை பார்க்கணும், மடம் மாற்ற இல்லை சொட்டு நீர் பாசனமே போட்டிருந்தா கூட கரெக்டாக வாழ்வு திறக்கிறதுக்குன்னு ஆள் இருக்கணும். அப்போ இவ்வளோ வேலை பண்ண வேண்டாம், 2 நாளில் மழை வரப்போகுது, நீ வெயிட் பண்ணு. வெதர் ஃபோர்காஸ்டிங். இல்லை 1 வாரம் ட்ரையாக தான் இருக்க போகுது, நீ ஒழுங்காக இறச்சிரு. அப்போ வெதர் ஃபோர்காஸ்டிங் வச்சு விவசாயம் என்ன பண்ணிக்கலாம், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த பயிரை காப்பாற்றுறதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எங்கெங்கெல்லாம் உரங்கள் இருப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க, விதைகள் எங்கே இருப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பிடிஓ ஆஃபீஸ் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க. அங்கே நிறைய மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க, விவசாய உபகரணங்கள் வந்து வாடகைக்கு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அந்த வாடகைக்கு எந்தெந்த பொருள் அங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த உழவன் செயலியில் அப்டேட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒரு முறை எல்லா சர்வீஸையும் படிங்க, நான் எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லியிருக்கேன். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளை ஆதரிக்க புதிய மானிய திட்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு முக்கியமான திட்டத்தை அவர் மென்ஷன் பண்றது பாருங்க. சிறிய நடுத்தர பெரிய உணவு பதப்படுத்தலுக்கான பிரதமரின் கிசான் சம்பத யோஜனா அப்படின்னு சொல்றாரு. கிசான் சம்பட யோஜனா எதுக்கு அப்படின்னு கேட்டா ஃபுட் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும் பார்த்துக்கணும். இப்போ உணவு பதப்படுத்துதல் அப்படின்றது பாருங்க, அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்தியாவில் இன்னும் ரொம்ப பெருசா நடக்காத ஒரு விஷயம். ஃப்ரோசன் ஃபுட் அப்படின்றது ஒரு பக்கம் நெகட்டிவா பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. ஆனாலும் இந்த உணவு பதப்படுத்துதல் அப்படின்றத சரி பண்ணோம்னா நம்ம ஊர்ல நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச பொருள் இஷ்டத்துக்கு விலை விற்காது. வருஷம் முழுக்க கரெக்டான விலையே இருக்கும். இன்னைக்கு ரோட்டு மேல போட்டு 4 கிலோ தக்காளி 100 ரூபான்னு விற்பாங்க, நாளைக்கே 1 கிலோ தக்காளி 100 ரூபா விற்கும். என்ன காரணம்னா அடுத்த பருவத்துக்கு மழை அதிகமா பெஞ்சிருக்கலாம், இல்ல பெய்யாம போயிருக்கலாம், அந்த பருவத்துக்கு தக்காளி சரியா விளைஞ்சிருக்காது. இப்ப 4 கிலோ 100 ரூபாய் விற்கும் போது என்ன பண்ணலாம், அதுல 3 கிலோவை 2 கிலோவை கொண்டு போய் ஒரு ப்ராப்பர் ஃபுட் ப்ராசஸிங் செயின் ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அங்க உள்ள கொட்டி வச்சு அந்த தக்காளியை பாதுகாத்தோம்னா 2 மாசத்துக்குள்ள அடுத்த சைக்கிள் சரியா கம்ப்ளீட் ஆகாம சரியா விளையாம போச்சுன்னா இங்க 25 ரூபாய்க்கு கொண்டு போய் கொட்டின தக்காளியை 35 ரூபாய் 40 ரூபாய்க்கு மார்க்கெட்ல விற்கலாம். அப்ப வருஷம் முழுக்க 40 ரூபாயை தக்காளி வித்துதுன்னா கரெக்டா இருக்கும். நீ ஒரு மாசம் 3 கிலோ 100 ரூபாய் விற்ப, இல்ல 4 கிலோ 100 ரூபாய் விற்ப, இன்னொரு மாசம் 1 கிலோ 100 ரூபாய் விற்பன்றது ஒரு காமன் பீப்புளால, ஒரு நாளைக்கு 300 400 500 சம்பளம் வாங்குற பீப்புளால அந்த மாதிரியான நேரங்களை சமாளிக்க முடியாம போயிடும். அப்போ அந்த 25 ரூபாய்க்கு கீழே குறையிலன்றதை வச்சு நீங்க 35 ரூபா 40 ரூபான்னு வருஷம் முழுக்க கிடைச்சதுன்னா அவன் எப்பவுமே நார்மலா வாங்கிப்பான். ஓகேங்களா? அப்போ இவன் வாங்கியும் ப்ராசஸ் பண்ணி வைக்க முடியாது. வாங்கி ஃப்ரிட்ஜிலே வச்சாலும் ஒரு வாரத்துல எல்லா தக்காளியும் வீணா தான் போகும். ஸோ அந்த ஃபுட் ப்ராசஸிங் செயின் அப்படின்றதுக்குள்ள நான் தக்காளியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை புரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கம் இதுல தனியாரை ஈடுபடுத்தணும்னு சொல்றாங்க. பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்றது. நீ ஒரு தனியார் நிறுவனம் வச்சுக்கோ, நீயே ஃபுட் ப்ராசஸிங் பண்றேன்னா சொல்லு, டன் கணக்குல வாங்கி நீ உணவை பதப்படுத்து, அது மறுபடியும் மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கும்போது அதை நல்ல விலைக்கு சேல் பண்ணு, இதுக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி மானியங்கள் கொடுக்கவும் நம்ம கிட்ட திட்டம் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபுட் கிசான் சம்பட யோஜனாவோட இதை சேர்ந்து பண்ண போறோம். அதோட சேர்த்து உணவு பதப்படுத்தும் தொழிலுக்கான உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட BLISFI அதை நான் பார்க்கலையேங்க, அது வேணா நான் என்னன்னு ஒரு முறை பார்த்துட்டு சொல்றேன். சம்பட யோஜனா மட்டும் நல்லா ஒரு முறை பார்த்துருங்க. கீழே இருக்கிற லெட்டர்ஸை நான் ஒரு முறை
செக் பண்ணிட்டு சொல்றேன். அது நான் சம்பட யோஜனா மட்டும்தான் முக்கியமான ஸ்கீம், அப்படியே அதை பார்த்துட்டு கீழே இருக்க லெட்டர்ஸ் நான் எக்ஸ்பென்ஷன் சரியா பார்க்கல. தயவு செஞ்சு நீங்களே ஒரு முறை அந்த எக்ஸ்பென்ஷன் கூட பார்த்துருங்க. PLI SFPI அப்படின்னு இருக்கு இல்லையா, அது என்ன ஸ்கீம்னு முடிஞ்சா பார்த்து பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் பாருங்க. 15வது நிதி ஆணையம் தமிழக பஞ்சாயத்துகளுக்கு வழங்கிய மானியம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சப்சிடி 15th ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றதுல நமக்கு என்னென்னலாம் கொஸ்டின் இருக்கலாம் அப்படின்றத இங்கே சொல்ல ட்ரை பண்ணுறேன் நான். 15th ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றது நமக்கு இப்போ 2021 26 வரைக்கும் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2026 மார்ச் 31 வரைக்கும் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் நீங்கள் அப்ளிகபிள் ஆகும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு கொடுக்க போகிறாங்க. 15th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மனா யார் இருந்தாங்க? NK சிங். நான் 16th ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி பின்னாடி நியூஸ் சொல்லுவேன். இங்கே 15th ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அதோட ஹெட்டு NK சிங் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருங்க, ரொம்ப அவர் கொடுத்த முக்கியமான பரிந்துரை என்னன்னா, இப்போ நாடு முழுக்க இன்கம் டேக்ஸ் அப்படின்னு டைரக்ட் டேக்ஸும் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு நிறைய டேக்ஸஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியில் SGST அப்படின்றத அந்த மாதம் முடியும் போதே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. CGST அப்படின்னு அவனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான வருமானம், அது சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு சொல்லுவான். அது இல்லாமல் இன்கம் டேக்ஸ்ல அவனுக்கு வருமானம் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி கிடைக்கிற வருமானத்துல 100 ரூபாய் அவனுக்கு வருமானம் வந்துச்சுன்னா 41% பிரித்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றார் NK சிங். அதுல இன்னொரு 1% தனியாக எடுத்து ஃபுல்லாவே ஜம்மு காஷ்மீருக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ இதுதான் 15th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் பேசுவாங்க. அதுக்குள்ள நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துட்டு வரும்போது பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் அப்படின்றதையும் அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார் மாநில அரசுகளுக்கு. அதை தான் இங்கே கொஸ்டின் கேட்குறாங்க. பஞ்சாயத்துகளுக்கு வழங்கிய தமிழக பஞ்சாயத்துகளுக்கு வழங்கிய மானியம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தமாக 2957 கோடி ரூபாய் 2025-26 ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம். அப்போ 2824 கோடி மானிய பரிமாற்ற சான்றிதழ்கள் வழங்கியிருக்கிறோம், கணக்கு தணிக்கைகளுக்கெல்லாம் உட்படுத்தி இருக்கிறோம்னு ஒரு நியூஸ் சொல்றாங்க. அமௌண்ட்டை மனப்பாடம் பண்ண வேண்டாம். பட்டு 15வது நிதி ஆணையம் தலைவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். முக்கிய பரிந்துரைன்னு கேட்கும்போது 100%த்துல 41% பிரித்து மாநிலங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு. அதுதான் இப்போ நடைமுறையில இருக்கு. அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. 1% ஜம்மு காஷ்மீருக்கு பேசியிருப்பாரு, அதையும் பார்த்துக்குங்க. பஞ்சாயத்துகளுக்கு ஒரு சில குறிப்பிட்ட நிதி சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் 2957 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம் அப்படின்றத சும்மா படிச்சு வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இதே மாதிரி பாராளுமன்றத்தில் கொஸ்டின் கேட்கப்பட்டதுல மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பழங்குடி மக்களுக்கு மத்திய அரசு வழங்கும் நிதியுதவி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மிகவும் பாதிக்கப்படக்கூடிய அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாருங்க. PVTG அப்படின்னு சொல்லுவாங்க. பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது என்னங்க ட்ரைபல் குரூப்னா பார்க்குறோம். ஆல்ரெடி அவங்க வந்து பழங்குடிகள், சமூகத்தில் மிக பெரும் வாய்ப்புகள் பெறப்படாம, இன்னும் நிறைய கல்வி வேலை வாய்ப்புகள்ல முழுமையான வாய்ப்புகள் இல்லாம நிறைய சிரமப்பட்டு இருக்கிற ஒரு சமூகம். அவங்களுடைய வாய்ப்புகளுக்காக நாம் நிறைய திட்டங்களை ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். அது ஒரு பக்கம் தனியா படிக்கிறோம். அது என்ன பர்டிகுலர்லி வல்னரபிள்ன்ற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா, அது வந்து ஒரு அழிந்து வரும் நிலையில் அல்லது மிகவும் சிரமப்படக்கூடிய நிலையில் இருக்காங்க. பழங்குடிகள் எப்படி சார் அழிஞ்சு போவாங்க? வாய்ப்பு இருக்கு. பழங்குடியின மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா என்ற ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1000 பேர் என்ன பண்ணுவாங்க? படிப்புக்காக வேலை வாய்ப்புகளுக்காக ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் பெயர்வாங்க. அப்போ அவங்களுடைய மொழி மறந்து போயிடும். வேலை வாய்ப்புகளை சார்ந்து வேறு வேறு இடங்களுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா கலாச்சாரம் மறந்து போயிடும். ஒரு 30-40 வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த குறிப்பிட்ட பழங்குடியினர் அங்க இருந்ததற்கான தடமே இருக்காது, முற்றிலுமா அழிஞ்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி பழங்குடியினர் மக்களே வந்து பர்டிகுலர்லி வல்னரபிள் அப்படின்ற குரூப்பா வந்து என்ன பண்றாங்க, 1975 மத்திய அரசு பட்டியல் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இன்னைக்கு வரைக்கும் பிரசன்ட் இந்தியாவில் 75 பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸை வந்து பாராளுமன்றம் பட்டியல் போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த அதாவது நாடு முழுக்க 100கணக்கான பழங்குடியினர் இருக்கிறாங்க. அதுல இருந்து 75 பழங்குடியினர் வந்து மிகவும் அரிதான நிலையில கஷ்டமான சூழல்ல இருக்கிறாங்க அப்படின்னு பாராளுமன்றம் பட்டியலிட்டு இருக்கு. அதுதான் PVTGன்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு ஒரு டேர்ம் சொல்லியிருக்கேன். அந்த PVTGக்கு குழுக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் வழங்குறாங்க அப்படின்றத அவர் கொஸ்டினா கேட்டிருக்கிறாரு. அந்த நிதி இங்க அப்படியே மென்ஷன் பண்ணிரு, அப்படியே சும்மா படிக்கிறாங்க பாருங்க. மிகவும் பழங்குடியின சமூகங்கள் 36,547 பேர் வாழ்றாங்க. அவர்களுக்காக 4 முக்கிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. பழங்குடியினர் நலனுக்காக பணியாற்றும் தன்னார்வ அமைப்புகளுக்கு மானிய உதவி வழங்கும் திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் அரசு சாரா அமைப்புகளுக்கு 2020-21 நிதியாண்டில் இவ்வளவு நிதி வழங்கப்பட்டுள்ளதுன்னு ஒவ்வொரு ஆண்டுலையும் சொல்லியிருக்கிறாங்க. ஜஸ்ட் அதை ரீட் மட்டும் பண்ணிக்கங்க. நான் சொன்ன PVTG கான்செப்டை படிச்சு பாருங்க. அடுத்த ஸ்கீம் பாருங்க, பிரதான் மந்திரியின் வீட்டு வசதி திட்டம் அப்படின்னு சொல்றதுங்க. இது எப்படி சொல்லுவோம்? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா.
ஆவாஸ் யோஜனான்னு சொல்றோம். அப்போ கட்டப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை எத்தனை, அனுமதிக்கப்பட்ட வீடுகள் அப்படின்னு சொல்றாங்க. சுமார் 1.12 கோடி வீடுகள் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு. 93.61 லட்சம் வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இன்னும் வந்து பல மாநிலங்களுக்கு 7.9 லட்சம் வீடுகள் வந்து கட்ட அனுமதி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதை எங்கே வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது எப்போ தொடங்கப்பட்டது? 2015. அப்போ தொடங்கினதே 2015 தானா? இதுக்கு முன்னாடி 1985 இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படின்னு தொடங்கப்பட்டிருக்கும். ராஜீவ்காந்தி தொடங்கியிருப்பாரு இந்திரா காந்தி பேர்ல இந்திரா ஆவாஸ் யோஜனா. ஆவாஸ்னா வீடு. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்றத 2015 பெயர் மாற்றம் செய்யறாங்க. அதற்கு பிறகு இந்த வீடு கட்டும் திட்டத்திற்கு கீழே 3 லட்சம் ரூபாய் வரை வீடு கட்டுறதுக்காக கொடுக்குறாங்க. இதுல வந்து 60-40 ஷேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன 60-40 ஷேரிங் அப்படின்னா, 3 லட்சம் ரூபாயில 1,80,000 ரூபாயை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 1,20,000 ரூபாயை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுப்பாங்க. அப்ப 60-40 ஷேரிங்ல அனைவருக்கும், வீடற்ற அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் அப்படின்றத நம்ம நடைமுறைப்படுத்துறோம் சொல்றோம். இப்ப இது அப்படியே தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க. 2024 பட்ஜெட்ல தமிழ்நாடு அரசு ஹட் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்னு ஒரு டார்கெட் வைக்கிறாங்க. ஹட் ஃப்ரீ தமிழ்நாடுக்கான டார்கெட் இயர் 2030. இதுக்காக தமிழ்நாடு முழுவதும் 8 லட்சம் வீடுகள் வந்து கட்டணும் அப்படின்னு இலக்கு வைக்கிறாங்க. 8 லட்சம் வீடுகள்ல வருஷந்தோறும் 1.1, இன்னும் 7 வருஷம் முழுசா இருக்கு இல்லைங்களா? வருஷத்துக்கு 1.1 லட்சம் வீடுகள் கட்டி முடிச்சோம்னா 8 வருஷத்துல மொத்தம் 7 வருஷத்துல 8 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கும் போது 2030 தமிழ்நாடு ஹட் ஃப்ரீ தமிழ்நாடு, குடிசைகள் இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கை தமிழ்நாடு அரசு எப்போது அடையும், அல்லது இலக்கு ஆண்டு என்ன அப்படின்னு டைரக்ட் கொஸ்டின் கேட்கலாம். 2030. இந்த திட்டத்துக்கு என்னப்பா பேர் வச்சிருக்கோம்? தமிழ்நாடு அரசின் திட்டத்துக்கு பேரு கலைஞர் கனவு இல்ல திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. கலைஞர் கனவு இல்ல திட்டம். இந்த ஆவாஸ் யோஜனாக்கும் கலைஞர் கனவு இல்ல திட்டத்துக்கும் ஒரு வித்தியாசம். இங்க 3.5 லட்சம் ரூபாய் நிதி கொடுப்பாங்க, அங்க 3 லட்சம் ரூபாய் அப்படின்னு இருக்கும். 50,000 ரூபாய் இங்கு கூடுதலாக வழங்கப்படுகின்றது அப்படின்றதையும் மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கீம் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி விட்டுருக்கேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் கேட்குறாங்களோ கேட்கலையோ, ஏன்னா அது நியூஸ்ல இருந்ததுனால அதை எடுத்திருக்கேன். ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. கலைஞர் கனவு இல்ல திட்டம், ஹட் ஃப்ரீ தமிழ்நாடு டார்கெட்டு, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சிருக்கேன். கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அம்ருத் அப்படின்ற ஸ்கீம் பாருங்க, இங்க எல்லோல இங்க ஹைலைட் அடிச்சிருக்கு. அம்ருத் அப்படின்றது அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவனேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா? ரெஜுவனேட்டிங் அர்பன், யூக்கு அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவனேட்டிங் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைகள். இந்த அம்ருத் திட்டத்துக்கு சில டார்கெட்ஸ் இருக்குங்க. நம்ம உள்ளே சொல்லியிருக்க மாதிரி அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றதான் முக்கியமான இலக்கு. அந்த இலக்குல அவங்களுக்கு முக்கியமானது ட்ரிங்கிங் வாட்டரும் குடிநீரும் ட்ரைனேஜ் பேட்டர்னும் தான், கழிவுநீர் வடிகால் வசதியும். அப்போ பாருங்க, அப்போ கழிவுநீர் வடிகால் வசதி அப்படின்றத ஏற்படுத்துறோம்னா அந்த கழிவுநீர் எல்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சுத்திகரித்து குப்பையை மட்டும் தூக்கி போட்டுட்டு மற்றதெல்லாம் என்ன பண்ணுங்க, இல்லை அதை மக்கும் குப்பையாக இருந்தால் ப்ராசஸ் பண்ணுறது, அந்த தண்ணியை வேறு எதுக்காவது பயன்படுத்துறது அப்படின்னு பண்ணுறோம். அதனால எத்தனை ஆலைகள் அமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க கேட்டிருக்கிறார் கொஷின். இந்த 5,640 கோடி மதிப்பில் 70 கோடி மதிப்பில் 18 கழிவுநீர் மற்றும் கழிவுநீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. 289 மில்லியன் லிட்டர் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அம்ருத் திட்டத்தின் கீழ் பொதுவான கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைக்கும் தேர்வை தமிழகம் இன்னும் செய்யல. அதுல கொஞ்சம் சில குற்றச்சாட்டுகள் அப்படின்னு இருக்கு. அம்ருத்னா என்னன்னு பாருங்க, 2 முக்கியமான டார்கெட் இருக்கு. அதுல ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி அண்ட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி அப்படின்றத கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒன் நேஷன் ஒன் ரேஷன் முழுமையாக அமலுக்கு வந்துள்ளதா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே தேசம் ஒரே ரேஷன் கார்டு திட்டம் அனைத்து 36 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா பயனாளிகளையும் இது உள்ளடக்கியுள்ளது. இந்த பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படின்றதுங்க 2020 லாக்டவுன் சமயத்தில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 2029 வரைக்குமே அனைத்து குடும்பங்களுக்கும் இலவச உணவு தானியங்கள் வழங்கப்படும் அப்படின்றதான் அந்த கரீப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம். அதுக்கு முன்னாடி அப்போ என்ன அது காசு வாங்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது இதில் சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு அங்கேயும் ஒரு சில ஷேர் இருந்துச்சு. இப்போ 1 கிலோ அரிசி நீங்கள் நம்ம ரேஷன் கடையில் வாங்குற அரிசியினுடைய உற்பத்தி செலவு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து நம்ம ரேஷன் கடை வந்து சேர்ற வரையும் குறைந்தபட்சம் 30 ரூபா செலவாகுதுன்னு சொல்கிறாங்க. குறைந்தபட்ச செலவுங்க அது, அதை விட கூட ஆகும், எக்ஸாக்ட் அமௌண்ட்டு அதிகமாக இருக்கலாம். அந்த 30 ரூபாயில்
ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 10 ரூபாய் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அந்த மாதிரி தான் ஒரு 75-25 ரேஷியோ அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ 2020 லாக்டவுன் சமயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டா, இனிமேல் நீ வந்து எதையுமே அந்த மினிமம் ஷேர் கூட நீ கொடுக்க வேண்டாம், ஃபுல்லா நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்டே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதுதான் கரீப் கல்யாண் அன்ன யோஜனான்னு சொன்னாங்க. 2024 வரைக்கும் அது நடைமுறையில் இருந்துச்சு. லாஸ்ட் இயர் எலெக்ஷன் அப்போ என்ன பண்ணிட்டாங்க, 2024 to 2029 வரைக்கும் அதை இன்னும் 5 வருஷத்துக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். இந்தியா முழுவதும் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் மாதந்தோறும் உணவுப் பொருட்கள் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு ஸ்கீம் பாருங்க 2017 நடைமுறையில் இருக்கு. இதுக்கு முன்னாடி இதை 2013 நம்ம இதை பார்த்துக்கணும். ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு, உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. நான் பாக்ஸ்ல போட்டிருக்கேன், இன்னொரு பாருங்க, FSA அப்படின்னு சொல்லுவாங்க, உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. என்னப்பா சொல்றாங்க, அனைத்து குடும்பங்களுக்கும் உணவு தானியங்களை இலவசமா வழங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சட்டத்திற்கு கீழே தான் நம்ம எல்லா குடும்பங்களுக்கும் இலவச அரிசி எல்லாம் அப்படிலாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா 2011 முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுமே இலவச அரிசி அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. அதனால அவங்க அப்ப அதை அக்செப்ட் பண்ணல. நீங்க என்ன புதுசா எங்களுக்கு இலவசமா கொடுக்க போறீங்க, நாங்க ஆல்ரெடி அதை இலவசமா தான் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆக்டை வந்து அவங்க ஜஸ்ட் கொஞ்சம் கண்டுக்கல, அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா 2017 ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கொண்டு வந்ததுக்கு அதுல நிறைய காரணம் இருந்துச்சு. என்ன காரணம், நிறைய லீக்கேஜஸ். இப்போ இந்த ரேஷன் கார்டுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டாக கொடுத்து ஃபிங்கர்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி நோட்டில் தான் என்ட்ரி பண்ணுவாங்க. அப்படி என்ட்ரி பண்ணும்போது நிறைய இடங்கள்ல சில நபர்கள், தவறு பண்ணுற நபர்கள் என்ன பண்ணுறாங்க, கொடுக்காத பொருளை கொடுத்தான்னு எழுதுறது, அந்த மாதிரி நிறைய லீக்கேஜஸ். ஒன்று மக்களுக்கு கரெக்டாக போய் சேராது. அப்படியே அவன் வாங்கிட்டாலும் என்ன பண்ணுறான், இன்றைக்கே எனக்கு தெரிஞ்சுங்க சமூகத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரேஷன் கடையில் அரிசி வாங்குற, பருப்பு வாங்குற 80% மேற்பட்டவர்கள் அதை வேற ஒருத்தருக்கு வெளியே தான் விற்கிறாங்க. இன்னைக்கு தள்ளுவண்டி கடைகள்லயும் பெரிய பெரிய ஹோட்டல்கள்லயே கூட ரேஷன் அரிசியை தான் பாதி கலந்து கட்டி என்ன பண்றாங்க, இட்லிலையும் தோசையிலையும் கலந்து வித்துட்டு இருக்காங்க. வீட்டுல நான் சாப்பிட மாட்டேன்னு எடுத்து போய் நாம கொடுக்கறது எல்லாம் ஹோட்டல்ல சூப்பரா இருக்குன்னு நம்ம போய் சாப்பிடுற இடத்துல எல்லா கடைகள்லயும் அது கலந்துதான் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வேற பார்ட்டு. அப்போ ரெண்டு தரப்புக்கும் தவறு இருக்கு. அரசாங்க தரப்புல விநியோக தரப்புலையும் சில தவறுகள் பண்றாங்க. மக்கள் வாங்கிட்டு போயிட்டும் அதை என்ன பண்றாங்க, பிளாக் மார்க்கெட்ல இல்ல பக்கத்துல அக்கத்துலன்னு கேட்கறவங்களுக்கு 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு வித்துறாங்க. பாருங்க, 30 ரூபா 35 ரூபா செலவு பண்ணி அரசாங்கம் கொண்டு வந்து சேர்க்கிற பொருளை அங்க சில தவறுகள் மூலமா, சரி ஓகே, அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், இதுல முதல் பாயிண்ட் எடுத்துக்கலாம், எல்லாருக்கும் உணவுப் பொருளை கொண்டு போய் சேர்க்கணும், உறுதிப்படுத்தணும். இல்லைன்னா குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ன்னு போட்டு இந்தியாவில் இத்தனை பேர் பட்னியா இருக்கிறான்னு போட்டு உயிரை வாங்குவான். அதனால என்ன பண்ணலாம், எல்லா குடும்பத்துக்கும் கொண்டு போய் இந்த உணவுப் பொருளை இலவசமா கொடுத்துடலாம். அரிசியை அவன் கொடுத்துட்றான். ரேஷன் கடையில பாம் ஆயில், பருப்பு, சர்க்கரைனா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப ஏதோ ஒரு விதத்துல அவனை மாசம் முழுக்க சாப்பிட வச்சிடலாம். ஹங்கர் இண்டெக்ஸ்ல இந்தியாவை முன்னாடி கொண்டு வந்துடலாம் அப்படின்றதான் இதோட நோக்கம். 2017 அதை ஆதார் கார்டோட மெர்ஜ் பண்ணி ஃபிங்கரை வச்சு வாங்குறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. அப்படி வச்சா என்ன ஆகும், நான் வந்து பீகார்ல இருந்து வேலைக்கு வந்துட்டேன், திருப்பூர்ல வந்து குடும்பம் இங்க தங்கி வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், என் தனிநபருக்கான அரிசி இல்ல கோதுமை 5 கிலோ எனக்கு கொடுக்கணும், அதை நான் போய் பக்கத்துல இருக்க ரேஷன் கடையில ஃபிங்கரை வச்சுட்டு வாங்கிக்கிறேன். இதுதான் ஒன் நேஷன் ஒன் ரேஷனோட அப்ஜெக்டிவ். இது உங்களுக்கு மெயின்ஸ்க்கு பெருசா தேவைப்படும். ஜஸ்ட் இந்த இயர்ஸ் ஆக்டை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்கீம் பேசணும் இல்லைங்களா, கரீப் கல்யாண் அன்ன யோஜனா, அதையும் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்க. தமிழகத்தில் அனைத்து திறன் தொழிலாளர்கள் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் நியூஸ். அதுல ஒரே ஒரு பாயிண்ட் தான், 1 ட்ரில்லியன் எக்கனாமி அப்படின்னு ஒரு டார்கெட்டு. 2030 ஆண்டிற்குள் தமிழ்நாடு பொருளாதாரத்தை $1 ட்ரில்லியன் என்ற இலக்கை நோக்கி நகர்த்துவோம் அப்படின்னு பேசுறாங்க. இப்போ நம்ம நியர்லி 0.4 ட்ரில்லியன் அப்படின்னு இருக்கிறோம். சரிங்களா, அந்த ட்ரில்லியன் அப்படின்றதுங்க, ஒரு ட்ரில்லியன் அப்படின்றது 80 லட்சம் கோடி பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரிங்க, 80 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடியை ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. 80 லட்சம் கோடினா எவ்வளோன்னு பாருங்க. அப்போ தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி கிட்டத்தட்ட 35 லட்சம் கோடியா இருக்கு. ஸோ அது வந்து 0.4 209 நம்பர் இங்க பாருங்க. 1 ட்ரில்லியன் அப்படின்றதுங்க 80 lakh crore அப்படின்றத நோக்கி நம்ம நகர்த்துறது. அப்ப இப்போ 35 லட்சம் கோடி தான் உற்பத்தி பண்றோம். இதை 80 லட்சம் கோடி உற்பத்தியா மாத்துறதுக்கு எவ்வளவு தொழிற்சாலைகளை உற்பத்தி பண்ணணும், எவ்வளவு எண்ணிக்கையில தொழிற்சாலைகள் அதிகரிக்கணும் அப்படின்றத அரசோட இலக்கு. இப்ப 0.4 ட்ரில்லியன்ல இருக்கும், அதை 1 ட்ரில்லியனா மாத்துறதுக்கு இலக்கு வச்சிருக்கோம். அதுக்கான டார்கெட் இயர் 2030. இது டைரக்ட் கொஸ்டினா இருக்கலாம். நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறாங்க, அடிக்கடி இதை நியூஸ்ல பேசுறாங்க, மெயின்ஸ்லாம் இதை அடிக்கடி ரெஃப்ளெக்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஜஸ்ட் கவனிச்சுட்டு வாங்க. அடுத்த நியூஸ் போயிடலாம். அடுத்து உணவு விநியோகிக்கும் 50,000 பணியாளர்களுக்கு விபத்து காப்பீடுங்க. இது வந்து என்னங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. இது கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை யார் இந்த கிக் ஒர்க்கர்ஸ்னு பாருங்க, உணவு விநியோகிக்கிறவங்க மட்டும் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று, இந்த அப்ளிகேஷன்ஸ் ஜொமேட்டோ, ஸ்விக்கி, பிக் பாஸ்கெட் அப்படின்னு அந்த அப்ளிகேஷன்ஸ் ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு
டெலிவரி பண்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு என்ன சோஷியல் செக்யூரிட்டி இருக்கு பாருங்க. அவங்க போய் உணவு டெலிவரி பண்றேன்னு ஒரு 25 ரூபா டெலிவரி சார்ஜுக்காக அடிச்சு பிடிச்சி சந்தில வந்து புகுந்து போவாங்க. ஒரு விபத்து நடந்தது, அவங்களுக்கு என்ன அப்புறம் இருக்கு? ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை என்ன, அவங்க யாரு வந்து காப்பாத்துவாங்க? அரசு மருத்துவமனைக்கு போலாம், ஓகே. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அந்த செலவெல்லாம் யாரு பேர் பண்றது? அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு விபத்து காப்பீட்டு திட்டம் கொடுத்துடலாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அப்ப அந்த வீடுகளுக்கு சென்று உணவுகளை டெலிவரி செய்யும் நபர்களுக்கு, இணைய வழியா பதிவு செய்து சேவைகளை அளிக்கும் நிறுவனங்கள் பணியாற்றும் ஊழியர்களுக்கு விபத்தில் உயிரிழப்போ உடல் ஊனமோ ஏற்பட்டால் இழப்பீட்டுத் தொகை அளிக்க காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என சட்டப்பிரிவில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்ப எவ்வளவு காப்பீடு கொடுக்க போறோம்னு பாருங்க. பணியின் போது மரணம் அடைந்தால் 5 லட்சம் இழப்பீட்டுத் தொகை. அப்படியே படிச்சு பாருங்க. கைகள், கால்கள், கண் பார்வை இழப்பு போன்றவற்றிற்கு 5 லட்சம், அப்படியே 2.5 லட்சம் அப்படின்னு இழப்பீடுகள் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஊழியருக்கு 105 என்ற அளவில் 52 லட்சம் ரூபாய் வந்து பிரீமியம் தொகை செலுத்தவும் 18% ஜிஎஸ்டி செலுத்தவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ரொம்ப முக்கியமான ஸ்கீம்ங்க இது. கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்றவங்க சமூகத்தில் இது வரைக்கும் கவனிக்கப்படாத தொழிலாளர்கள். சென்னை நகரத்துல ஆயிரக்கணக்கான பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க தெருக்கல்ல. அவங்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு கொடுக்க போறேன்னு அரசாங்கம் என்ன பண்றாங்க, ஒரு 106 ரூபா மினிமம் இன்சூரன்ஸ் கட்டுறது மூலமா அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு காப்பீடு கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் இது. கிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு ஒன்று, கிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு ஒன்று 2024 தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீமும் அறிவிச்சிருக்கிறாங்க. நல்லா படிச்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து கலைஞர் பல்கலைக்கழக மசோதாங்க. உங்களுக்கு ஒரு 2-3 வாரம் முன்னாடியே ஆளுநர் 10 மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினாரு. அதை உச்சநீதிமன்றம் விதியை 142 பயன்படுத்தி அப்படி இல்லை, அது தானா செயல்பாட்டுக்கு வரும்னு சொன்னாங்க. அப்புறம் 143க்கு கீழே குடியரசுத் தலைவர் கொஸ்டின்ஸ் கேட்டாரு. அப்படிலாம் நம்ம ஒரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் ரிமெம்பர். இப்போ மறுபடியும் பாருங்க, கலைஞர் பல்கலைக்கழக மசோதா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிட்டாருன்னு சொல்றாங்க. அப்போ என்ன பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. இதை அப்படியே படிங்க. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை பிரித்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரில் கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் அமைக்க கடந்த மாதம் சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்த பல்கலைக்கழகத்துக்கு முதல்வர் வேந்தராகவும் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் இணை வேந்தராகவும் இருப்பார் எனவும் துணைவேந்தர் நியமன முறை உள்ளிட்ட அம்சங்களுக்கு இந்த மசோதா முன்மொழிவு செய்யப்பட்டது. அவ்வளவுதான், பிரச்சனை இங்கே முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு தமிழ்நாட்டு அரசின் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர்னு சொல்ற சான்சலர் யாரு? கவர்னர். ஆனா இவங்க என்ன சொல்லிட்டாங்க, முதலமைச்சர் வேந்தரா இருப்பாருன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த பல்கலைக்கழகத்துக்கு வைஸ் சான்சலர்னு சொல்லுவாங்க, விசி. வைஸ் சான்சலர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? கவர்னர். அதை யார் அப்பாயிண்ட் பண்ண போறாங்களா? அரசே அப்பாயிண்ட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பிரச்சனை வந்துருச்சா? இந்த பிரச்சனைய நான் ஹேண்டில் பண்ண முடியாது, ஏன், நான் எனக்கு பொறுப்பு இல்லை, நான் பல்கலைக்கழக வேந்தரா இருக்க மாட்டேன்னு என்கிட்டே கையெழுத்து கேட்குறியாப்பா? அப்போ இதை பிரசிடென்ட் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு கவர்னர் அனுப்பிட்டார். அப்போ மறுபடியும் நம்ம அன்னைக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண விஷயத்தையே மனசில் வச்சு ஒரு முறை 142, 143 சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. தீர்ப்பு வர்ற பட்சத்தில் நம்ம மறுபடியும் அதை டிஸ்கஸ் பண்ணலாம். பிரச்சனை என்னன்றதை மட்டும் இங்கே சொல்லியிருக்கேன். சொல்யூஷன் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். ஜஸ்ட் கவனிச்சுட்டே வாங்க. அடுத்து இதுவும் ரொம்ப முக்கியமான நியூஸ். நம்பரே டைரக்ட் கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு இருக்கு. தமிழகத்தில் 1303 நீலகிரி வரையாடுகள். நீலகிரி தார் அப்படின்றது தான் நம்மளுடைய ஸ்டேட் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். நீலகிரி தார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீலகிரி தார், TAHRன்னு தான் இருக்கும், நீலகிரி தார். அதை வந்து நம்ம நீலகிரி வரையாடுன்னு சொல்லுவாங்க தமிழில் சொல்லும்போது. அப்போ இந்த வரையாடு அப்படின்றதுக்கு கணக்கெடுக்கிறதுக்கு நம்ம ஒரு திட்டம் வச்சுருந்தோம், ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். 2வது ஒருங்கிணைந்த நீலகிரி வரையாறு கணக்கெடுப்பு அதை வந்து அமைச்சர் வெளியிடுறார். இப்போ சர்வே எடுத்தாச்சு, வெளியிடுறார். அப்போ அதை பற்றி அவர் என்ன பேசுகிறாரு பாருங்க. நீலகிரி வரையாடுகளை பாதுகாக்க 2023ஆம் ஆண்டில் முதலமைச்சர் நீலகிரி வரையாடு திட்டம், நீலகிரி தார் மிஷன் அப்படின்னு ஒன்று தொடங்குறாரு. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் உள்ள 177 வரையாடு வாழ்விட பகுதிகளில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இந்த கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கை மொத்தம் 1303. இதில் 42% ஆனைமலை புலிகள் காப்பக பகுதிகளில் உள்ளன. இதே போல கிராஸ்கில் தேசிய பூங்கா, முக்கூர்த்தி தேசிய பூங்காவில் அதிக எண்ணிக்கையில் காணப்படுகின்றன. முன்னதாக கேரள வனத்துறை மற்றும் வன உயிரி பாதுகாப்பு அமைச்சர் AK சுசீந்திரன், கேரள மாநில முதன்மை தலைமை பாதுகாப்பு வனக்காவலர் ஆகியோர் இந்த இதில் நிகழ்வில் வந்து பங்கேற்கிறாங்க. இது வந்துங்க, இதில் இன்னொரு பாயிண்ட் மட்டும் பார்த்துக்குங்க. IUCN அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸில் ரெட் டேட்டா புக்கில் இது வந்து என்டேஞ்சர்ட் அப்படின்ற ஸ்டேட்டஸில் இருக்குது. என்டேஞ்சர்ட் 1972 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ஷெட்யூல் 1ல் இருக்குது, அட்டவணை 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ IUCNல என்டேஞ்சர்ட், 1972 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில்
ஷெட்யூல் 1 அப்படின்னு இருக்கு. இந்த 2 பாயிண்ட்டையும் பார்த்துக்குங்க. நம்பர் ரொம்ப முக்கியம். அமைச்சர் அந்த சர்வேல வெளியிட்டிருக்கிறாரு. நீல்கிரி தார் மிஷன் அப்படின்றத 2023 முதலமைச்சர் ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த திட்டத்தோட இயரையும் பார்த்துக்குங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்துங்க, இது மாபெரும் தமிழ் கனவு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இது எந்த அளவுக்கு அவ்வளோ முக்கியமான தெரியல. எல்லா கல்லூரிலையும் நடத்த போறாங்க. ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, மாபெரும் தமிழ் கனவுனா என்னன்னு சொல்றதுக்காக உயர்கல்வித்துறை மற்றும் தமிழ் இணைய கல்விக் கழகம் இணைந்து கல்லூரி மாணவர்களிடையே தமிழர் மரபையும் தமிழர் பெருமிதங்களையும் உணர்த்தும் மாபெரும் தமிழ் கனவு திட்டத்தின் பண்பாட்டு பரப்புரை நிகழ்வு 2023 ஆண்டு முன்னாள் முதல்வர் அண்ணா நினைவு நாளில் தொடங்கப்பட்டது. இது வரைக்கும் 200 இடங்களில் 2000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களை கூப்பிட்டு இதை பத்தி பேச வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, ஒரு பரப்புரைன்னா என்ன, ஒரு பேச்சு போட்டி மாதிரி நடத்தி, ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நடத்தி தமிழர் பாரம்பரியத்தை பத்தி பேசுறது. அப்ப மாபெரும் தமிழ் கனவுனா இந்த நியூஸ் பாருங்க, இதுவும் ஃபேக்ட்டுங்க. கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கிறதா நான் ப்ரெடிக்ட் பண்றேன். தமிழ்நாட்டில் வந்து இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு முதலமைச்சர் பெருமிதம் பெற்றாரு. திராவிட மாடல் ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சி 11.19% உள்ளது. 11.19% வந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இதற்கு முந்ததாக என்ன சொல்றாங்க, 14 ஆண்டுகளுக்கு பிறகு, நாங்கள் முன்னாடி வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்துல தான் இந்த அளவுக்கு வளர்ச்சி இருந்தது. இப்போ மறுபடியும் 13% வளர்ச்சிக்கு பிறகு இப்போதான் நம்ம 14 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வளர்ச்சி வந்து எட்டியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு பெருமிதமா ஒரு ட்வீட் போடுறாரு. நான் அந்த நியூஸ்ல சொன்ன மாதிரி பாருங்க, அடிக்கடி இந்த நியூஸ் நான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா. 2030 ஆண்டு $1 trillion பொருளாதாரத்தை எட்டுவோம் என்பதற்கு திடமான வழியை இது வகுத்துள்ளது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு இந்த வளர்ச்சி விகிதம் ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருக்குங்க அப்படின்றத முதலமைச்சர் திரும்ப ஒரு முறை ரிப்பீட் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான பர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே 14 ஆண்டுகளுக்கு பிறகு அங்க 13% வளர்ச்சி இருந்துச்சு அப்படின்னு பதிவு பண்றாரு. 1 trillion எக்கனாமி 2030க்குள்ள இருக்கு, அந்த இலக்கை வந்து அடைய முடியும் அப்படின்னு முதலமைச்சர் மீண்டும் ஒரு முறை அதை உறுதிப்பட தெரிவிக்கிறாரு. கொஸ்டின் இருக்கலாம், கவனிச்சுக்குங்க. அடுத்து முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் 2024 ரொம்ப முக்கியமான ஒரு திட்டங்க. தாய் மாணவர் திட்டம் யாருக்காக அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கும் போது, ஆதரவற்றவர்கள். அப்போ ஆதரவற்றவர்கள் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் நம்ம முதல்ல சொல்லணும். யார் அந்த ஆதரவற்றவர்கள்? 2 பெற்றோர்களையும் இழந்தவர்கள், அப்போ வயது முதிர்ந்தவர்கள், கைவிடப்பட்டவர்கள், விதவைகள்ல கைவிடப்பட்டவர்கள், குழந்தைகள் இல்லாதவர்கள், அப்புறம் திருநங்கைகள்ல சிலர் வந்து கைவிடப்பட்டவர்கள் அல்லது சுற்றிலும் எந்த தொடர்பும் இல்லாதவர்கள் அப்படின்னு இருப்பாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டில் ஒரு 5 லட்சத்திலிருந்து 6 லட்சம் பேர் இருக்கிறதா அரசாங்கம் உத்தேசிக்கிறாங்க. அப்ப இந்த நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிற திட்டங்களை கொண்டு போய் டைரக்டா சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படிங்க டைரக்டா சேர்க்கறது? அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த வயது முதிர்ந்தவர்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருள் அப்படின்னு சொல்றது. அப்போ அவங்க கைவிடப்பட்டவர்கள், அவங்களுக்கு யாரும் வாங்கி வந்து கொடுக்க ஆள் இருக்க மாட்டாங்க, இல்ல அவங்களோட உடல் ஊனமுற்று இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி இப்போ ரேஷன் பொருள் வரும்? யாராவது ஒருத்தர் கேட்டா அவரு கொஞ்சம் சலிச்சுக்கலாம் கூட, என்ன உனக்கு மாசம் அப்பப்போ இது செய்வாங்களான்னு. அப்ப அரசாங்கம் நேரடியாக கொண்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தாய் மாணவர் திட்டம் அப்படின்றதும் கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகிற முக்கியமான கண்டென்ட். சென்னையில் வரும் 12ஆம் தேதி தொடங்குறாங்கன்னு சொல்றாங்க. இதை வந்து முதல் கட்டமாக ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் சென்னை மாவட்டத்துக்கும் தான் தொடங்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மற்ற பகுதிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மக்களை தேடி அவங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அவங்களுக்கு கொண்டு போய் கிட்டத்தட்ட சொல்ல பாருங்க, 1,27,000 குடும்பங்கள் இந்த மாற்றுத்திறனாளிகள், வயது முதிர்ந்தவர்கள் அப்படின்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் நேரடியாக கொடுக்கறது மூலமா அவங்கள நம்ம என்ன பண்ணலாங்க, இந்த செல்ஃப் சஸ்டெயின், அவங்களே அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான சில சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றதான் தாய் மாணவர் திட்டம். 2024 பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டது. சென்னை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு முதற்கட்டமாக அறிவிக்கப்பட்டு இப்போ அடுத்தடுத்து சென்னையிலிருந்தே தொடங்கி வைக்கப்பட்டு எல்லா மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். தமிழ்நாடு முழுவதும் இருக்க வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் ஊனமுற்றோர்கள் 2 லட்சம் பேரை கண்டறிந்திருக்கிறாங்க. அவங்களுக்கான உணவுப் பொருட்களை கொண்டு போய் சேர்க்க அரசாங்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியம், மெயின்ஸ் கூட இது கொஸ்டின் இருக்கலாம், படிங்க. அடுத்து MS சுவாமிநாதன் பத்தி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயும் பேசிக்கணும்னு நினைக்கிறேங்க. அப்போ ஒரு 100ஆண்டு விழா அப்படின்னு ஒன்று தொடங்குறாங்க. நான் லாஸ்ட் கிளாஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்றதுல பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் நிறைய பேசுவாங்கன்னு சொன்னேன். பாசிட்டிவ் சைடு தான் நம்ம நிறைய பார்க்கணும். லட்சக்கணக்கான மக்கள் பட்னியால் சாகிறத விடவும் அன்னைக்கு நாம ஒரு உரங்களையோ பூச்சிக்கொல்லிகளையோ பயன்படுத்தி அதிக விளைச்சலை எடுத்து இன்னைக்கு உணவு தேவையில் தன்னிறைவு அப்படின்னு இந்தியா அட்டைன் பண்ணியிருக்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்போ அதுக்கு வந்து MS சுவாமிநாதனுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு. அவரோட பேரில் அந்த நைஜீரிய வேளாண் ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்லி அவரோட பேர் வந்து பாருங்க, பேராசிரியர் AR டன்லேவுக்கு முதலாவது MS சுவாமிநாதன் உணவு அமைதி விருது. இப்போ MS சுவாமிநாதன் பேரில் ஃபுட் பீஸ் அப்படின்ற ஒரு விருது கொடுக்குறாங்க. அதை வாங்கின முதல் நபர் யார்? டைரக்ட் கொஸ்டினாக இருக்கலாம் குரூப் 2ல, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. AR டன்லே
முதலாவது எம்.எஸ். சுவாமிநாதன் உணவு அமைதி விருது, ஃபுட் பீஸ். எம்.எஸ். சுவாமிநாதன் ஃபுட் பீஸ் அப்படின்னு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க எம்.எஸ். சுவாமிநாதன் பேரில். அதை ஃபஸ்ட்டு வாங்கின பர்சன் நைஜீரிய வேளாண் ஆராய்ச்சியாளர் A.R. டன்லே. நல்லா பார்த்துக்குங்க, கொஷின் கேட்கலாம். அடுத்து பாருங்க, இது ஒரு புதிய ஓகேங்க. புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. இதை நீங்கள் கட்டாயமாக பேப்பரில் ஒரு லைன் விடாமல் படிக்கணும். ஒன்றியம் தோறும் மாதிரி பள்ளிகள் அப்படின்னு சொல்கிறது பாருங்கள், அதாவது மாடல் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறது நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 11th பொதுத் தேர்வு முறை ரத்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணும் எழுத்தும் திட்டங்களை இதை நாங்கள் வந்து அதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளிகளில் படித்து முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் மாணவர்களுக்கு சான்றிதழ் மடிக்கணினிகளை வழங்கப்படும். சிறப்பு அம்சங்கள் கொள்கையை வெளியிட்ட பின்னர் வந்து அமைச்சர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. +1 வகுப்புக்கு நிகழாண்டிலிருந்தே பொதுத் தேர்வை ரத்து பண்ணுறோம். +1 +2 10ஆம் வகுப்பு என 3 பொதுத் தேர்வுகள் எழுதும் நிலை வந்து 2ஆக மாத்திரம். கட்டாய தேர்ச்சி முறையை 8ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுக்க போகிறோம். வாழ்க்கை தரம் சார்ந்த கல்வி மற்றும் உடற்கல்வி முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. எதிர்கால சூழலுக்கு ஏற்ற வகையில் பாடத்திட்டத்தை உருவாக்க நாங்கள் வந்து முக்கிய கவனம் செலுத்துகிறோம். 3, 6, 9ஆம் வகுப்புகளுக்கு இணைப்பு திட்டங்களும் அதிக அளவிலான கற்றல் வாய்ப்புகளும் வழங்கப்படும். ஆசிரியர்களுக்கு புதிய சிந்தனைகளுடன் பாடங்களை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் வகையில் மாநில கல்விக் கொள்கை வடிவமைப்பு. இது வந்துங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு முறை நீங்கள் படிங்க. நியூ எஜுகேஷன் பாலிசின்னு கூகுள் கொடுத்து கூட படித்து வச்சுக்கோங்க. மெயின்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 11ஆம் வகுப்பில் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்பாங்களான்னு தெரியாது. இதில் இருக்கிற பாயிண்ட்ஸை 3-4 பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணி சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். நல்லா படித்து வச்சுக்கோங்க. மெயின்ஸுக்கு ரொம்ப முக்கியம். எக்ஸ்பிளைன் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் நியூ எஜுகேஷன் பாலிசி ரீசென்ட்லி ரிலீஸ்டு பை தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு டைரக்ட் கொஸ்டின் கேட்கலாம். 10 மார்க் 15 மார்க்கில் மெயின்ஸ் கேண்டிடேட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் மெயின்ஸ் இப்போலேருந்தே படிக்கிறவங்க இல்லை அதுக்காக ஜஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது சம்மந்தமாக நீங்கள் ஒரு முறை கூகுள் பண்ணி கவர்மெண்ட்டோட PDF ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை எடுத்து ஒரு முறை ரீட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அடுத்துங்க அதோட கண்டினியூஷன் தான் பாடநூல்கள் மாற்றம், மதிப்பீட்டு சீர்திருத்தம், வீடுதோறும் வகுப்பறை அப்படின்னு நாங்கள் நிறைய பேசுகிறோம். முக்கிய கொள்கையில் சிறப்பம்சங்கள் 1 முதல் 8ஆம் வகுப்பறை கட்டாய தேர்ச்சி, அப்புறம் +2 10ஆம் வகுப்புகளுக்கு மட்டுமே பொதுத் தேர்வு. மறுபடியும் அதே தான் சொல்கிறாங்க. மதிப்பீட்டு சீர்திருத்தம், உடற்கல்வி கட்டாயம், குறைதீர் கற்பித்தல், நூலக பயன்பாட்டை அதிகரித்தல், 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை படிக்கும் குழந்தைகளுக்கு ஏற்ப படித்தல், எழுதுதல் மற்றும் எண்ணறிவு திறன்களை சொன்னா நியூமரசி லிட்ரஸி ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அதை வந்து முறைப்படுத்துகிறோம். ஒவ்வொரு பள்ளியும் ஆண்டுக்கு 2 முறை தங்கள் கால அட்டவணை நூலக தினத்தை தவறாமல் கடைபிடித்தல், ஸ்லாஸ் தேர்வு முறைகள் 3 மற்றும் 5ஆம் 8 வகுப்பு தொடர்களில் இடைவெளிகளில் மாநில அளவில் மாணவர்களை வந்து தயார்படுத்துறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இதில் சேர்த்துருக்கோன்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா படிச்சுக்குங்க. டேரெக்டாக ப்ரிலிம்ஸுக்கு சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்கலாம். டேரெக்டாக ஃபேக்ட் கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. அது இல்லாமல் மெயின்ஸுக்கு சப்ஹெட்டிங் போட்டு எழுத வைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. வருங்கால சந்ததியினரை வடிவமைக்க புதிய கல்விக் கொள்கையின் சிறப்பு அம்சங்களை விவாதிக்கன்னு கூட கேட்டு விட்டுருவாங்க. டிஸ்கஸ் அபவுட் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஸ்கல்ப்சிங் த நியூ ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு கூட கேட்கலாம். அரசு பள்ளிகளில் மாணவர்களை வடிவமைப்பதற்கு செதுக்குவதற்கு அரசின் கொள்கைகளை விவாதிக்க அப்படின்னு கேட்பான். அதிக வாய்ப்பு இருக்குது. நல்லா படிங்க. ஏதோ பண்ணிட்டு இருக்காப்புல டேக்ஸ் வந்து 25%, 50% அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகளுக்கு வரி விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்திய நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் 50%, 23rd நினைக்கிறேன், சாரி 7th 25%, ஆகஸ்ட் 23க்கு அப்புறம் 50% டேக்ஸும் விதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. 50% டேக்ஸ் விதிக்கிறதா என்னன்னு முதல்ல கான்செப்ட் புரியுதான்னு பாருங்க. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு எவ்வளோ பொருட்கள் ஏற்றுமதி ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு 7 lakh crore இங்கிருந்து ஏற்றுமதி ஆகுறது. அங்கிருந்து இந்தியாவுக்கு பொருட்கள் அனுப்புறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.8 lakh crore தான். அப்போ நாம தான் எக்ஸ்ட்ரா பொருட்கள் அனுப்பிட்டு இருக்கிறோம். அந்த மிச்சம் இருக்கிற ஒரு 3.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு பொருட்கள் அனுப்புகிறோம். அது என்னன்னா அவன் நாட்டில் வந்து அதுக்கு டேக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால தான் அந்த பொருளெல்லாம் அமெரிக்கர்கள் வாங்குறாங்க. இல்லைனா நீ எங்கே கொண்டு போய் விற்ப அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த பொருள் நம்ம 100 ரூபாய்க்கு அனுப்புறோன்னு வச்சுக்கோங்க. அவன் இப்போ 50% டேக்ஸ் போட்டான்னா அந்த பொருள் 150 ரூபா ஆகிடும். விலை ஏறின உடனே ஒரு காமன் கன்சியூமர் என்ன பண்ணுவாங்கன்னா 50% விலையேற்றுறதெல்லாம் இமீடியட்டாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா. அதனால இந்தியன் கூட்ஸுக்கு வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டில் இருக்கிற டிமாண்டு குறைஞ்சி போயிடும். நீ உற்பத்தி பண்ணி நீயே உன் பாக்கெட்டில் வச்சுக்கோ, நீ இனிமேல் எங்களுக்கு விற்க வேண்டாம், நீ தான் அதிகமான டேக்ஸ் போடுற, சும்மா நிறைய மிரட்டலுங்க. அதை வந்து பிரதமர் ஒரு கவுண்டர் மெசேஜும் கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸுக்கு மெயின்ஸுக்கு தேவைப்படும். இப்போ வந்து யூஎஸோட ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இங்கிலாந்தோட நம்ம ஃபைனல் பண்ணிட்டோம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை. அந்த மாதிரி இவன் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அதில் வந்து அவங்ககிட்ட இருக்கிற ஜெனட்டிக்லி மாடிஃபைடு கானு நிறைய வேளாண் விளை பொருட்களை வந்து நம்ம தலையில கட்டி விடணும்னு பார்க்குறான் அப்படின்னு பிரதமர் ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு. அதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம்.
இங்க இருக்கிற நாட்டு வெரைட்டிஸ் இதை பயன்படுத்துறதுக்கு அதுல சின்ன சின்ன வெரைட்டிஸ் ஜெனட்டிக்லி மாடிஃபிகேஷனுக்கு இங்க பெரிய எதிர்ப்பு இருக்கு. அவன் ஒட்டு மொத்தமா இந்தியன் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டையே கொண்டு வந்து ஜெனட்டிக்லி மாடிஃபை இருக்கிறப்ப ரொப்பிடுவான். அதை எங்களை ஒத்துக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி மிரட்டெல்லாம் விடுக்கிறான், இதெல்லாம் நாங்கள் ஒன்றும் கண்டுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி 2 கவர்மெண்ட்டும் கவுண்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. இவர் வந்து ஒரு முக்கியமான நேம்காக நான் இதை வந்து எடுத்தேன். நிதிக்குழுவின் தலைவர் பதிலடி. நான் உங்களுக்கு மேலே ஒரு நியூஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பஞ்சாயத்துகளுக்கு அளித்தாங்கன்னு சொல்லும்போது 15th ஃபினான்ஸ் கமிஷனுக்கு என்கே சிங் தலைவராக இருந்தாருன்னு ஒரு நியூஸ் சொன்னேன். இவர் வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷனோட தலைவர். இந்த நியூஸ்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து அரவிந்த் பணக்காரியா, அவர் பேரு. 16th ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட் அரவிந்த் பணக்காரியா. இவர் என்ன பாயிண்ட் அவர் மென்ஷன் பண்றாருன்னா, ட்ரம்ப் பேசும்போது என்ன சொல்லியிருப்பாரு, இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு டெட் எக்கனாமி, செத்துப்போன எக்கனாமி, அது அவங்களே அவங்கள தோண்டி புதைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு. இந்தியாவோட ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கவர். இதை போய் எங்களை போய் டெட் எக்கனாமின்னு சொல்றியே, யூஎஸோட எக்கனாமிக்கல் க்ரோத் ரேட்டு 2.6, இந்தியாவோட க்ரோத் ரேட்டு 7%, 7% வளர்ற ஒரு பொருளாதாரத்தை பார்த்து 2.5% வளர்ச்சி வேகம் இருக்கிற ஒரு நாட்டுக்காரன் டெட் எக்கனாமின்னு சொல்றியே, உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கான்ற மாதிரி ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காரு. அவ்வளோதான். நீங்கள் வந்து நேம் மட்டும் பார்த்துக்குங்க. 16th ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட்டு அரவிந்த் பணக்காரியா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேம். அடுத்து இதே தான், அதோட கண்டினியூஷன் தான் இது. ஒருவேளை உங்களுக்கு நியூஸா இல்லை டிஸ்கஷனா நீங்கள் எங்கேயாவது மெயின்ஸில் ஏதாவது பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ட்ரம்ப் வந்து டாக்ஸேஷன் போடுறதுனால நமக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் அடி வாங்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கேட்கலாம் இல்லைங்களா? அப்போலாம் இந்த மாதிரி நியூஸை நீங்கள் ஒரு முறை ரீட் பண்ணி வச்சுக்கணும். இதுலேருந்து எனக்கு ஒரு ஃபேக்ட் கூட கிடையாது, எக்ஸாமில் ப்ரிலிம்ஸில் கேட்பான் அப்படின்ற மாதிரி. ஜஸ்ட் உங்களோட டிஸ்கஷனுக்கு எந்தெந்த ஃபீல்டெல்லாம் நமக்கு அடி வாங்கும். இப்போ இந்தியாவிலேருந்து அனுப்புகிற பொருளுக்குலாம் 50% டேக்ஸ் போட்டாருன்னா, எனக்கு தெரிஞ்சுங்க நிறைய பிராண்டட் ஷர்ட் உங்களுக்கே தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே தான் வந்து ஸ்ட்ரெச் ஆகி போகுது. நம்மளுடைய திருப்பூரில், ஈரோட்டை சுற்றி இருக்கிற அந்த மில்ஸில் தான் வந்து காட்டன் துணி எடுக்கிறாங்க, கட் பண்ணுறாங்க, தைக்கிறாங்க. அந்த பிராண்டிங் ஆட், அந்த ஒரு ட்ரேட்மார்க்குக்காக சட்டை பாக்கெட்டில் மட்டும் அந்த ஆலன் சோலி சிம்பிள் அடிக்கிற வேலையை மட்டும்தான் அவனுங்க பார்க்குறானுங்க. அப்போது இங்கேருந்து போகிற பொருளுக்கு என்ன ஆயிரும், ஆப்வியஸாக அங்கே டேக்ஸ் கூடணும் போது அது விற்குமோ விற்காதோ அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ரொம்ப கலக்கத்தில் இருக்காங்க. அப்போ லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் குரோர் வந்து நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் பொருள் தேங்குச்சுன்னா அதன் மூலமாக லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படும்னு ஒரு பெரிய தயக்கம் இருக்குது. கவனித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எங்கேயாவது டிஸ்கஷன்ஸ் ஆர் மெயின்ஸில் பாயிண்ட் போடுறதுக்கு தேவைப்படலாம். அவ்வளோதாங்க. இன்னைக்கு இந்த வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். அடுத்த வாரம் நம்ம இன்னும் நெக்ஸ்ட் 6 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷனை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.